பாகம் 41. ஆரியன் மன வீட்டுக்கு சென்று அவனை ஆத்திரம் தீர அடித்துவிட்டு அங்கிருந்து வரும்போது அவன் எதிரே சித்தார்த் நின்று கொண்டிருந்தான். நீ எப்படிரா இங்க? உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் ஆரியன். சித்தார்த் கேஷுவலாக கண்களை தேய்த்தபடி, நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் என்றான். சித்தார்த்தை பார்த்த ஆரியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனா நீ வீட்டுக்கு போறதா தானே என்கிட்ட சொன்ன, அப்புறம் எப்படி என்ன ஃபாலோ பண்ண இங்க வந்திருக்க முடியும் என்று குழப்பமாக கேட்டான். சித்தார்த் சிரித்துக்கொண்டே, இல்ல டியூட், நீ வீட்டை விட்டு கிளம்புறப்ப எனக்கு சொல்லுன்னு சூரஜ் கிட்ட ஏற்கனவே சொல்லிருந்தேன் என்றான். ஆரியன் சித்தார்த் சொன்னதை கேட்டவுடன் சூரஜை கோபமாக பார்த்தான். சூரஜ் இதை பார்த்து தலை குனிந்து கொண்டு, சாரி பாஸ், நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ண போவீங்களா என்னன்னு தெரியல, அதான் என்றான். சித்தார்த் கிண்டலாக சூரஜை பார்த்து சிரித்து, இல்ல சூரஜ், உங்க முதலாளி இப்பெல்லாம் குடிக்கிறதில்ல, அதெல்லாம் சாதா போதைன்னு அவருக்கு ஞானம் வந்துருச்சு. உங்க மேடம் வந்தப்புறம் உங்க பாஸ் ரொம்ப மாறிட்டார் என்று கூறினான். சூரஜ் ஆரியனின் வலதுகை. ஆரியனுக்கும் மின்மினிக்கும் உள்ள உறவை பற்றிய உண்மை அவருக்கும் தெரியும். ஆரியனுக்கும் மின்மினிக்கும் கல்யாணமானது அங்குள்ள வீட்டு வேலைக்காரர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் இந்த திருமணம் பற்றி வெளியில் யாரும் தெரிவிக்க கூடாது என்று கடுமையாக தடை விதிக்கப்பட்டது. அதனாலேயே யாரும் அதை பற்றி பேசுவதே கிடையாது. சூரஜ் அமைதியாக நின்றார். ஆரியன் சித்தார்த் சொல்வதை கேட்டதும் அவனை பார்த்து முறைக்க தொடங்கினான். பல்லை கடித்துக்கொண்டே, இப்ப என்னடா, என்னை பத்தி விடிய விடிய இங்கே நின்று பேச போறோமா என்று கேட்டான். ஆரியன் கிண்டல் செய்வதை புரிந்து கொண்ட சித்தார்த் சிரித்துக்கொண்டே, இல்ல டியூட், நீ இந்த வீட்டுக்குள்ள பண்ணிருக்கிற விஷயத்துக்கு இந்நேரம் நாம இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிருக்கணும். சரி, கிளம்பலாம் என்றான். இருவரும் காரின் உள்ளே அமர்ந்தனர். ஆரியன் முகமுடியையும் தொப்பியும் கழற்ற சூரஜும் டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். ஏண்டா, இவ்ளோ ரிஸ்க் எடுத்து மாறு விஷயம் எல்லாம் போட்டையே, அந்த மருவ ஓட்ட மறந்துட்ட பாரு. அது மட்டும் இருந்திருந்தா நானே உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, தெரியும்ல என்று ஆரியனின் மாறு விஷயத்தை கிண்டல் செய்தான் சித்தார்த். ஆரியன் அதற்கு பதில் சொல்லாமல், இந்த மனோவ் நாளைக்கு காலையில லாக்அப்ல இருக்கணும்டா என்றான். சித்தார்த் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே, நீ பண்ண நினைச்சத பண்ணிட்டல, இனி என்கிட்ட விட்டுரு. திஸ் இஸ் மை டர்ன், நான் பாத்துக்கிறேன் என்றான். ஆரியன் அவன் சொல்வதை கேட்டு, மீன்ஸ் அவனை என்ன பண்ண போற என்று கேட்டான். சித்தார்த் ஆரியனை பார்த்து, ரியர்வியூ மிரர்ல பாரு என்றான். ஆரியன் காரின் முன்பக்க கண்ணாடியில் பார்த்தபோது பின்னால் போலீஸ் கார் வருவதை கண்டான். சித்தார்த் சூரஜிடம், கமான் சூரஜ், பயப்படாம போ என்றான். ஆரியன் இப்போது ஒரு திருப்தியுடன் காரில் வசதியாக அமர்ந்து கொண்டான். சித்தார்த்தை பார்த்து, நீ இங்க எப்ப வந்த, எந்த கார்ல வந்த என்று கேட்டான். ஆரியனின் இந்த கேள்வியை கேட்ட சித்தார்த், நீ அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வரும்போது நான் டிரைவரோட இங்க வந்தேன், காரை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டேன் என்றான். சித்தார்த் சொல்வதை கேட்டுவிட்டு, ஆனா நீ இங்க வந்ததுக்கான ரீசன் தான் என்னன்னு எனக்கு புரியல என்றான் ஆரியன் எரிச்சலுடன். சித்தார்த் இப்போது ஆரியனை கோபமாக பார்த்து, வந்துதானே ஆகணும், சார் பெரிய ஹீரோ, தனியா 10 பேரை சமாளிச்சிருவாரு என்றபடி, நல்ல வேளை மனோ வீட்ல 2 கார்ட்ஸ் தான் இருந்தாங்க, அதனால சரியா போச்சு. 4-5 பேர் வரைக்கும் நீ மேனேஜ் பண்ணிருவ. 10-12 பேர் இருந்தா என்ன பண்றது? நீ என்ன சினிமா ஹீரோவா? அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு நான் வந்தேன் என்று கூறினான். சித்தார்த்தின் இந்த பேச்சை கேட்டு கார் ஓட்டிக்கொண்டிருந்த சூரஜ் சிரிக்க ஆரம்பித்தான். ஆரியன் முறைக்க சித்தார்த் அவனிடம், என்னடா பாக்குற, நான் பிராக்டிக்கலா பேசுறேன் என்றான். ஆரியன் கோபமாக சூரஜிடம், கார் அபார்ட்மெண்ட் வீட்டுக்கு விடு என்று கூறினான். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சித்தார்த், அபார்ட்மெண்ட்டுக்கா? அங்க எதுக்குடா, இந்நேரத்துல என்ன வேலை என்றான். ஆரியன் கார் ஜன்னல் வழியே வெறித்து கொண்டே, ஒன்னும் இல்ல என்றான். இதையடுத்து ஆரியன் அமைதியாகிவிட கார் ஆரியன் அபார்ட்மெண்ட் முன்னால் நின்றது. சித்தார்த் மற்றும் ஆரியன் இருவரும் ஆரியனின் வீட்டிற்குள் சென்றனர். சித்தார்த் சோஃபாவில் சென்று அமர்ந்தான். அதே சமயம் ஆரியன் அறையில் இருந்த டிராயருக்கு சென்று அதிலிருந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்து ஜன்னல் அருகே நின்றான். அவன் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துவிட்டு நீண்ட பஃப்ஸ் எடுத்து புகைக்க ஆரம்பித்தான். சித்தார்த் அவன் அருகில் வந்து அவன் தோளில் கை போட்டு, டியூட், நான் ஒன்னு சொல்ல கோவப்பட மாட்டியே என்று கேட்டான். ஆரியன் அவன் சொல்வதை கேட்டுவிட்டு சித்தார்த் பக்கம் திரும்பி அவனை பார்க்க ஆரம்பித்தான். சித்தார்த் ஆரியனின் கையிலிருந்து சிகரெட்டை வாங்கி புகைத்தபடி, உனக்கு மினி மேல பயம் வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நீ அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. எப்படியும் டிவோர்ஸ் பண்ண போற,
நடுவுல அவங்கள தொந்தரவு பண்ணாமையாவது இரு. இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஹோப்பும் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதான் உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது என்றான். சித்தார்த் சொன்னதை கேட்ட ஆரியன் தன் இதயத்தில் யாரோ ஒருவர் பலமாக சம்மட்டியால் அடித்தது போல உணர்ந்தான். சித்தார்த் சொல்வதை கேட்டு அவனுக்குள் ஒரு வித்தியாசமான அவஸ்தை ஏற்பட்டது. ஆரியன் சித்தார்த்திடமிருந்து கொஞ்சம் தள்ளி அவனுடைய அறையை நோக்கி போனான். முழு சிகரெட்டையும் புகைத்த சித்தார்த் ஆரியனை பார்க்க அவன் அறைக்கு சென்றான். ஆனால் அங்கே ஆரியன் தன் அறையில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். சித்தார்த் முன்னே சென்று ஆரியனிடமிருந்த ஸ்காட்சை பறித்து கொண்டு, என்ன செய்யற ப்ரோ, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எதுக்கு குடிச்ச? இனி நீ மின்மினி முன்னால போய் எப்படி நிப்ப? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா என்று ஆரியனை கடிந்து கொண்டான். ஆரியன் அமைதியாக இருந்தான். அவன் அதிகமாக எல்லாம் குடிக்கவில்லை. சித்தார்த் அவன் அருகில் அமர்ந்தான். ஆரியன் லேசாக போதையில் இருந்தான். சித்தார்த் சொன்னதை நினைத்து நினைத்து கோபத்தில் கொதித்தெழுந்தவன் சட்டென்று கோபமாக சித்தார்த்தின் காலரை பிடித்தான். வாட் த ஹெல் டிட் யூ செட்? என்ன சொன்ன? நான் மீனை விட்டு போனுமா? நான் அவளுக்கு ஹோப் கொடுக்க கூடாதா? நான் ஏண்டா போனும்? அவ ஏன் மின்மினிடா, என்னோட வைஃப். அவளை விட்டு நான் போக மாட்டேன் என்று கோபமாக இறைந்தான். சித்தார்த் மெல்லமாக ஆரியனின் கைகளில் இருந்த தன் காலரை விடுவித்து, நான் அப்படிதான் சொல்வேன் ஆரி. ஏன்னா நீ அவளை எப்படியும் டைவர்ஸ் பண்ண போற. அதுக்கப்புறம் அவ இன்னொருத்தர கல்யாணம் பண்ண வேண்டி வரும். இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம அந்த பொண்ணோட மனசு அல்லாடும். வேணா ஆர்யா, அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நான் சொல்றத கேளு என்றான். இதை கேட்ட ஆரியன் கோபத்துடன், இல்ல, ஷீ இஸ் மைன். என்ன தவிர வேற யாரும் அவளை பார்க்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று கிட்டத்தட்ட அலறினான் ஆரியன். சித்தார்த் இப்போது ஆரியன் காலரை பிடித்தான். உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? இன்னைக்கு நீ வந்த உடனே மின்மினி எங்களையெல்லாம் மறந்து உங்ககிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டான்னு பார்த்தல்ல, அவ உன்னை நம்ப ஆரம்பிச்சுட்டாடா. இனி நீ இல்லாம அவளால இருக்க முடியாது, புரிஞ்சுக்க. அவ உலகம் தெரியாத சின்ன பொண்ணு, சரியான மக்கு. இல்லனா உன்னை போய் கல்யாணம் பண்ணிருப்பாளா என்று ஆரியனிடம் கோபமாக கேட்டான் சித்தார்த். ஆரியன் தன் காலரை சித்தார்த்திடமிருந்து விலக்கிக் கொண்டே, சித், ஸ்டாப் இட், என்ன டென்ஷன் பண்ணாத. யார் சொன்னா நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு என்று கேட்டான். தான் எடுத்த அந்த முடிவை தானே மறந்திருந்த ஆரியன் அதை மீண்டும் சித்தார்த் மூலம் கேட்கும்போது அவன் தாங்க முடியாத கோபத்திற்கு ஆளானான். அங்குள்ள பொருட்களை எல்லாம் உடைக்க விரும்பினான். ஆனால் அப்படி செய்ய முடியாமல் டேபிளின் மேலிருந்த ஸ்காட்ச் பாட்டிலை எடுத்து மொத்தமாக ஒரே மூச்சில் குடித்து முடித்தபடி, மினியை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்ற விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னது? ஆச்சிதானே என்று கேட்டான். சித்தார்த் அதற்கு ஆமாம் என்று தலையசைக்க ஆரியன் காலி மது பாட்டிலை கோபமாக அங்கிருந்த சுவற்றின் மீது வீச அது உடைந்து சிதறியது. ஆரியனின் இந்த செய்கை சித்தார்த்தையும் கோபமூட்டியது. அன்னைக்கு கல்யாணத்தப்ப மின்மினி முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சவன் தானே நீ. இந்த ஒரு மாசத்துல அப்படி என்ன மின்மினி கிட்ட நீ பாத்துட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்பயே அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிற? உங்க 2 பேருக்கும் நடுவுல லவ்வே இல்லன்றப்ப இந்த கல்யாணத்தால மட்டும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட்டு வாழ்ந்துருவீங்களா என்ன? சித்தார்த்தின் இந்த கேள்விகளில் இருந்த உண்மை ஆரியனை சுக்கு நூறாக்கியது. ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். அவ என்னோட மினி, நான் அவளை யாருக்கும் தரமாட்டேன். இத பத்தி நீ எப்பயும் என்கிட்ட பேசாத என்று கத்தினான் ஆரியன். சித்தார்த்தும் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு, இப்ப திடீர்னு நீ எதுக்காக மின்மினியை விட மாட்டேன்னு சொல்ற? ஏன் டிவோர்ஸ் வேணாங்கிற? இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியற வர நான் விட மாட்டேன் ஆரியன். லெட்ஸ் ஆர்கியூ. எனக்கு மின்மினி தங்கச்சி மாதிரி. அவளை நீ யூஸ் பண்ணிக்கிறியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல வேற ஏதாவது உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியணும். கொஞ்ச நாள்ல மின்மினியே உன் வாழ்க்கையில இருக்க போறதில்ல. அவ உனக்கு முக்கியமே இல்லைங்கிறப்ப எதுக்காக நீ அந்த மனவ அடிச்ச? சொல்ற ஆரி என்று ஆவேசமாக கேட்டான் சித்தார்த். சித்தார்த்தின் இந்த வார்த்தைகள் ஆரியனை கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைக்கு அருகே கொண்டு வந்து கொண்டிருந்தது. யதார்த்தங்களிடமிருந்து அவன் எப்போதும் விலகியே இருப்பவன். இப்போது அந்த யதார்த்தம் அவன் நெஞ்சுக்கு நேராக கத்தி காட்டி மிரட்டி கொண்டிருந்தது. ஆரியன் பதில் எதுவும் பேசாமல் சித்தார்த்தை அணைத்துக் கொண்டான். அந்த நிமிடம் அவனுக்கு ஒரு நண்பனின் அணைப்பு தேவையாகத்தான் இருந்தது. ஆரியன் இப்போது முழுதாக போதையில் இருந்தான். சித்தார்த்தை அணைத்துக் கொண்டு, ப்ரோ, உனக்கு தெரியாதா, அவ கண்ணாலேயே மயக்கிறவ. அவளை முத பார்த்தப்ப அந்த கல்யாண புடவையில தேவத மாதிரி நின்னா. அப்பயே நான் விழுந்துட்டேன்டா. அவ கலரை பாத்தியா மச்சான்? அவ கலர் என்ன, என் கலர் என்ன? அப்ப நான் டிவோர்ஸ் பண்ணணும் தாண்டா நினைச்சேன். ஆனா இப்ப அவகிட்ட என்னமோ இருக்குடா மச்சான்.
சித்தார்த்தின் அணைப்பிலிருந்து விலகிய ஆரியன் மேலும் பேச ஆரம்பித்தான். உண்மையில நான் அவ கூட க்ளோஸா இருக்க வேண்டான்னு தான் முடிவு பண்ணேன். அதனாலதான் இந்த டிவோர்ஸ் பிளானோட கல்யாணம் பண்ணேன். ஜஸ்ட் 5 நாள் தான்டா நான் அவ கூட இருந்திருக்கேன். அதுவும் இன்னும் நாங்க எந்த தப்புமே பண்ணலடா. அவ இன்னும் குழந்தை மாதிரி இருக்காடா. வேற ஒருத்தினா இந்நேரம் நான் பண்ணதுக்கெல்லாம் என் காலில் விழுந்து கிடப்பா. இவளுக்கு எதுவுமே தெரியலடா. ரொம்ப இன்னசென்ட். அதான்டா என்னை அவகிட்ட விழ வச்சது. என்னால மின்மினி இல்லாம இனி இருக்க முடியாதுன்னு தோணுதுடா. இதை ஏண்டா நீ தப்புன்னு சொல்ற என்று போதையில் அழுதான் ஆரியன். சித்தார்த் ஆரியன் சொல்வதை கேட்டுவிட்டு அவன் முதுகை தடவியபடி, ஆமா தப்புதான். நீ டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேனா அவளை விட்டு நகர்ந்து வந்துரு, இல்லனா மின்மினியும் கஷ்டப்படுவா என்றான். ஆரியன் இப்போது சித்தார்த்தின் கைகளை தட்டிவிட்டபடி, நான் அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். அவ எனக்குன்னே பிறந்திருக்கான்னு தோணுது. அவ கூட நான் முன்னாடியே பழகி இருக்கேன்னு தோணுது. இனி டிவோர்ஸ் பத்தி பேசினா உன் வாயை உடைச்சிருவான் பாத்துக்க என்றான். அதன் பின்னும் பேச்சை தொடர்ந்த ஆரியன், என்ன சொன்ன? நான் ஏன் அந்த மனவை அடிச்சேன்னு கேட்டல? அப்படித்தாண்டா அடிப்பேன். அவ என்னோட வைஃப், மிஸ்ஸஸ் ஆரியன். அவளை தப்பா பார்த்தவன நான் சும்மா விட்டுடுவனா? அவளோட வலி, அவளோட அழுக, அவளோட சிரிப்பு எல்லாமே எனக்கு முக்கியம்டா. அவளை காயப்படுத்தினவன நான் அடிப்பண்டா என்றான். ஆரியன் சித்தார்த்தின் மேல் இருந்த கோபத்தை எல்லாம் மொத்தமாக இறக்கினான். ஆரியனின் பேச்சை கேட்ட சித்தார்த் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. இதைத்தான், இந்த வார்த்தைகளைத்தான் அவன் ஆரியன் வாயிலிருந்து வரவைக்க விரும்பினான். ஆரியன் மின்மினியை விவாகரத்து செய்ய விரும்புவதாக ஆச்சி அந்த திருமணம் நடக்கும்போதே இதை பற்றி சித்தார்த்திடம் தெளிவுபடுத்தியிருந்தார். ஆனால் மின்மினியின் மீதான ஆரியனின் நெருக்கம் மிக வேகமாக வளர்ந்து வருவதைக் கண்டு ஆச்சி உண்மையில் உள்ளுக்குள் பயந்து போயிருந்தார். முன்பே சொன்னபடி ஆரியன் சில மாதத்திற்கு பின்னர் மின்மினியை விட்டு பிரிந்து விடுவானோ அல்லது அவள் மனம் உடையும்படி நடந்து கொள்வானோ என்று ஆச்சி கவலைப்பட்டார். அதனால்தான் ஆரியன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள சித்தார்த்திடம் உதவி கேட்டிருந்தார். சோஃபாவில் அமர்ந்த ஆரியன் கொஞ்ச நேரம் கழித்து சிரிக்க ஆரம்பித்தான். சித்தார்த் இதை பார்த்து சற்று ஆச்சரியப்பட்டான். ஆரியன் கையில் புது ஸ்காட்ச் பாட்டில் இருந்தது. பாட்டிலை பார்த்துவிட்டு ஆரியனின் கன்னத்தில் அறைந்து, அடப்பாவி, இப்ப எதுக்குடா 2வது பாட்டில் வரைக்கும் போயிருக்க? கொஞ்சம் கூட உனக்கு சென்ஸ் இல்லையா என்று கேட்டான். ஆரியன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, நீ உண்மையதான் சொல்ற. அவளை பார்த்தா எனக்கு என் சென்ஸ் எல்லாம் வேலையே செய்ய மாட்டேங்குது. என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியல. கல்யாணம் ஆகி 5 நாள்ல அவளை அப்படியே விட்டுட்டு யூஎஸ் போயிட்டேன். ஆனா அங்கேயுமே அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். அங்கேயும் அவ வந்தாடா. என்னை தூங்க கூட விடாம எங்கூட பேசிக்கிட்டே இருந்தாடா. நான் பாக்குற எல்லா இடத்துலயும் அவ தாண்டா தெரிஞ்சா. டேய், அவ என் சோல்மேட்ரா. அவளை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். அவ கூட எப்பயோ எந்த ஜென்மத்திலேயோ பழகி இருக்கேன். எனக்கு இதெல்லாம் புரியுது. உங்க யாருக்குமே ஏண்டா புரிய மாட்டேங்குது என்று உடைந்து அழுதான். எப்போது பழகிய இந்த இரு ஆத்மாக்கள் இந்த ஜென்மத்திலாவது ஒன்று சேருமா? பாகம் 42. தன்னிடம் இருந்து சித்தார்த் வாங்கிய ஸ்காட்ச் பாட்டிலை கை காட்டிய ஆரியன், இவன் தாண்டா என்ன தூங்க வைப்பான். இவன் இல்லனா இந்நேரம் நான் வேற மாதிரி ஆயிருப்பேன் என்றான். சித்தார்த் அவன் சொல்வதை கேட்டு சிரித்துக் கொண்டே, சரி ப்ரோ, ஒத்துக்கிறேன். மின்மினிய ரொம்ப மிஸ் பண்ணும்போது சாரியே அவங்களை இங்கே விட்டுட்டு போனீங்க என்று கேட்டான். ஆரியன் தடுமாறும் நாக்கை கட்டுப்படுத்தி கொண்டு, எனக்கு போக இஷ்டம் இல்ல. ஆனா அவ என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு. அவ கூட இருந்த அந்த 5 நாள்லயும் அவ நடந்துகிட்ட விதம் என்ன ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சுது. அவ நிஜமாவே இன்னசென்ட் ப்ரோ. 21 வயசானாலும் அவ இன்னும் ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிறா. அவ கூட இருந்தா என்னை கண்ட்ரோல்ல வைக்க முடியல. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்றதுக்கு முன்னாடி அவளை விட்டு தூரமா போயிடலான்னு தான் நான் அமெரிக்கா போனேன் என்றான். ஆரியன் அதன் பின்னும் குடிபோதையில் பேசிக்கொண்டே போனான். அவ சரியான இம்சடா. ஆனா அவகிட்ட என்னமோ இருக்கு. 5 நாள்ல அவ என்னமோ மேஜிக் பண்ணிட்டா. அவ கூட இருக்க வேண்டான்னு தான் மச்சான் நான் யூஎஸ்கே போனேன். அங்கேயும் வந்து நிக்கிறா. அப்பதான் அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா அவ வேற யாருக்காவது சொந்தமாகிருவா. என்னால் அவளை அப்படி யோசிக்கவே முடியல மச்சான். அதான்டா அங்க இருந்து வேலையை கூட முடிக்காம இவளை பார்க்க ஓடி வந்தேன்.
எனக்கு லவ் மேல இதுவரைக்கும் நம்பிக்கையே இருந்ததில்ல. ஆனா இப்ப நம்புறேன்டா. உண்மையான லவ் இன்னும் இந்த உலகத்துல உயிரோட தாண்டா இருக்கு என்று ஆரியன் போதை முற்றி போய் கொஞ்ச நேரம் சோஃபாவில் தலை சாய்ந்தான். சித்தார்த் சிரித்துக்கொண்டே அந்த ஸ்காட்சில் சிறிதளவை தன் வாயில் கவிழ்த்தினான். சோஃபாவில் சாய்ந்திருந்த ஆரியன் திடீரென்று மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். சித்தார்த் எதுக்கு சிரிக்கிறாரியா என்று கேட்க, என் வைஃப் இருக்கால அதான்டா மின்மினி, அவளுக்கு இன்னும் கிஸ் பண்ண கூட தெரியலடா, அவ்வளோ பியூரா இருக்கா என்றான். ஆரியனின் இந்த வார்த்தைகளை கேட்ட சித்தார்த்திற்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சித்தார்த் சிரித்துக்கொண்டே ஆரியனிடம், உனக்கு ஓவர் ஆயிருச்சு ப்ரோ, நீ பேசுறதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருந்தா நாளைக்கு காலையில என் மூஞ்சிய பார்க்க முடியாம திணற போற என்றான். ஆரியன் சிரிப்பை நிறுத்திவிட்டு, சித், லவ் நமக்குள்ள வர்றதுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதுன்னு சொல்வாங்க. ஒரு சின்ன வார்த்தை, சில சின்ன சின்ன கோ இன்சிடென்ட்ஸ், இது போதும் உள்ளுக்குள்ள சாம்பல் மூடி கிடக்கிற ஆசையோட கங்கு டக்குன்னு பத்திக்கும். எத்தனையோ ஸ்மார்ட் அண்ட் மெச்சூர்டான பொண்ணுங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சும் இப்படி ஒரு மரக்கழுண்டவகிட்ட போய் என் ஹார்ட் சிக்கிருச்சே மச்சா. நான் எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தவன், அவங்க எல்லாருக்குமே பணம் தான் எய்மா இருந்துச்சு. பணத்தை கொடுத்தா எல்லாத்துக்கும் தயாரா இருந்தாங்க. ஆனா இவ இவ வித்தியாசமா இருக்காடா. நான் இவகிட்ட கிஸ் கூடன்னு கெஞ்சினா கூட தரமாட்டா. கல்யாணமாக இவ்ளோ நாள் ஆகியும் அவ என்னை இன்னும் ஒழுங்கா கிஸ் கூட பண்ணதில்ல என்று தன்னை மறந்து உளறி கொண்டிருந்த ஆரியனை பார்த்து சிரித்தான் சித்தார்த். மின்மினியை பற்றி பேசும்போது ஆரியனின் முகத்தில் வித்தியாசமான சந்தோஷம் இருந்தது. ஆரியன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டு அவனுடைய நெஞ்சை பிடித்தபடி, அவ இங்க வந்துட்டா மச்சி, என்னால இனி அவளை வெளியே அனுப்பவே முடியாது என்றான். இதை கேட்ட சித்தார்த் ஆரியனை பார்த்து, அப்படின்னா நீ மினிய லவ் பண்றத ஒத்துக்கிற அப்படிதானே என்றான். ஆரியன் அவன் கண்களுக்கு மேல் கைகளை வைத்து, எனக்கு லவ்னா என்னன்னு தெரியாதுடா, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா அது என்னோட குட்டி தேவத மினி தாண்டா என்றான். அதற்கு சித்தார்த் சிரித்து கொண்டே, அப்படியா, அப்படின்னா உன்னோட குட்டி தேவதை கிட்ட போய் உன் லவ்வ சொல்றியா என்று கேட்டான். அந்த போதையிலும் ஆரியன், இப்ப வேணாண்டா, அவளுக்கும் என்ன மாதிரி தோணணும், அவ மனசுக்குள்ள நான் இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியலடா என்றான். அவன் சொல்வதை கேட்டுவிட்டு தலையை அழுத்தி கொண்ட சித்தார்த், சபா, இந்த லவ் வந்தாலே இப்படித்தான், எல்லா ஜீனியஸ்னஸும் காணாம போய் வடிகட்டின முட்டாள் ஆயிடுவாங்க. சரி, அப்பனா நீ உன் லவ்வ சொல்ல இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணு. அப்ப கூட உன்னால லவ்வ சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு உன்கிட்ட சொல்லவே போறதில்ல என்றான். இந்த விஷயத்துல நீதான் முதல் ஸ்டெப் எடுக்கணும் ஆரி என்றபடி தனக்கென ஒரு லார்ஜை ஊற்றி கொண்டிருந்த சித்தார்த் திடீரென்று ஆரியனிடம் அந்த கேள்வியை கேட்டான். நட்சத்திராவை கூட நீ இதே மாதிரி தானடா லவ் பண்ண, அப்புறம் எப்படிரா, யாரா அவளை கொன்னது என்று கேட்டான். சித்தார்த்தின் வாயிலிருந்து நட்சத்திராவின் பேரை கேட்டதும் ஆரியனின் போதை முற்றிலுமாக இறங்கி போயிருக்க கண்களை திறந்து சித்தார்த்தை பார்த்தான். சிதம்பர விலாஸ் வீட்டில் ஆரியன் அறையில் மின்மினி தூக்கத்தில் இருந்து திடீரென்று எழுந்தாள். அவள் மிகவும் வியர்த்து மிகவும் பதட்டமாக இருந்தாள். அவள் மிகவும் கெட்ட கனவு ஒன்றை கண்டிருந்தாள். மனவ் அவளின் தலைமுடியை பிடித்து அவளை எங்கோ இழுத்து கொண்டு போகிறான். மின்மினி ஆரியனை தேடுகிறாள். ஆரியன் அங்கே இல்லை. மீண்டும் மீண்டும் ஆரியனை கனவில் அவள் கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. எங்கோ வெகு தொலைவில் ஆரியன் நின்று கொண்டிருக்க அவன் கைகளில் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. மின்மினியின் குரல் ஆரியனை அசைக்கவில்லை. அவன் அந்த நட்சத்திரத்தையே பார்த்து கொண்டிருக்க மனவ் குரூரமாக சிரித்தபடி மின்மினியை தன்னோடு இழுத்தபடி நடந்து போகிறான். இப்படியான கனவு அவளை எழுப்பியது. அவள் மிகவும் பதட்டமானாள். மின்மினி இருட்டை கண்டு பயந்ததில்லை என்றாலும் இன்று இந்த இருள் அவளை மிகவும் பயமுறுத்தி கொண்டிருந்தது. வேகமாக தன் பக்கத்தில் இருந்த சுவிட்சை போட்டாள். இன்று வீட்டிற்கு வந்த பிறகு நிவாசினி மற்றும் ஆச்சி இருவரும் பேசியதில் மனவ் பற்றி மின்மினி முற்றிலும் மறந்து போயிருந்தாள். ஆரியன் அருகில் இருந்ததால் எல்லாவற்றையும் மறந்த அவள் மனம் ஆரியனோடு மட்டுமே இருந்தது. ஆனால் இந்த கனவு அவளுக்கு மீண்டும் நடந்த எல்லாவற்றையும் நினைவூட்டியது. ஆரியன் படுத்திருக்கும் இடத்தை பார்த்தாள் மினி. அங்கே அவன் இல்லை. மின்மினியின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ஆரியன் படுத்திருக்கும் இடத்தை பார்த்தபடி, நீங்கள் லையர், சீட்டர், யூஸ்லெஸ் பர்சன்
என் கூடவே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்க போனீங்க என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். 0 வாட்ஸ் விளக்கின் காரணமாக வெளிச்சம் குறைவாக இருந்ததால் மின்மினி வேகமாக எழுந்து மெயின் ஸ்விட்சை நோக்கி சென்று அறையில் இருந்த அத்தனை விளக்குகளையும் ஆன் செய்தாள். அறை முழுவதும் ஆரியனை தேட ஆரம்பித்தாள். ஒருவேளை பால்கனியில் இருப்பானோ என்று அங்கேயும் தேடினாள். அவன் அங்கேயும் இல்லை. மின்மினிக்கு இப்போது மிகவும் பயமாக இருந்தது. ஆச்சி அறைக்கு போக நினைத்து அவள் பயத்துடன் தன் அறையின் கதவை திறந்தாள். ஆனால் அவள் கதவை திறந்தவுடன் அவ்வளவு பெரிய வீடும் இருளில் மூழ்கி கிடந்தது. இரவென்பதால் யாரும் ஆள் நடமாட்டமும் இல்லை. இதை பார்த்து மின்மினி மேலும் பதற்றமடைந்தாள். வேகமாக தன் அறை கதவை மூடிவிட்டு கதவுக்கு பின்னால் சாய்ந்தபடி அழுது கொண்டே அமர்ந்தாள். மின்மினி கொஞ்ச நேரம் அழுதுவிட்டு கண்ணீரை துடைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பித்தாள். எங்க ஒளியலாம்? நான் இப்படி கதவு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தா அந்த மனவ் என்ன உடனே கண்டுபிடிச்சிருவான் என்று தனக்குள் பேசிக்கொண்டு மின்மினி எழுந்து ஒளிந்து கொள்ள இடம் தேட ஆரம்பித்தாள். இங்கே ஆரியனின் அபார்ட்மெண்டில் சற்று முன் ஆரியன் முகத்தில் இருந்த சிரிப்பு சித்தார்த் சொன்னதை கேட்டதும் கோபமாக மாறியிருந்தது. நான் நீ நினைக்கிற மாதிரி நட்சத்திராவை லவ் பண்ணல, சொன்னா புரிஞ்சுக்க என்று ஆரியன் சித்தார்த்தை நோக்கி கத்தினான். அதே கோபத்துடன் ஆரியன் எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தான். சித்தார்த் தன் கண்ணாடி டம்ளரை கீழே வைத்துவிட்டு அவசரமாக ஆரியனை பின்தொடர்ந்தான். ஆரியன் அபார்ட்மெண்டிற்கு வெளியே செல்ல ஆரம்பித்தான். ஆரியனும் சித்தார்த்தும் வெளியேறியதை பார்த்த சூரஜ் அபார்ட்மெண்டை பூட்டியபடி அவர்கள் பின்னால் வந்தான். இருவரும் காரில் ஏறி அமர சூரஜ் காரை ஸ்டார்ட் செய்தான். சூரஜ் இருவரையும் பார்த்துவிட்டு, இப்பதான் ஆரி பஸ் குடிக்கிறத நிப்பாட்டிட்டார்னு சொன்னாங்க, அடுத்த கொஞ்ச நேரத்துல 2 பேரும் இவ்ளோ குடிச்சிருக்காங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். ஆரியன் அமைதியாக ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருக்க சித்தார்த் ஆரியனையே பார்த்து கொண்டிருந்தான். மனதிற்குள் அவனை பார்த்து, ஆரி, மின்மினியை பத்தி அவ்வளோ சொன்ன, ஏன் நட்சத்திரா பத்தி மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஓப்பன் அப். இன்னும் எவ்வளோ நாள் உள்ளேயே வச்சு கஷ்டப்பட போற? சொல்லு ஆரி, நட்சத்திராவுக்கும் உனக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு? நிமிஷா ஏன் உன்னை சுத்தி சுத்தி வந்து பழி வாங்க ட்ரை பண்றா? இது எல்லாத்தையும் இன்னைக்காவது சொல்லுவேன்னு பார்த்தேன். இன்னைக்கும் சொல்லாமலே கிளம்பிட்ட. உனக்கு நாளைக்கு தாண்டா லாஸ்ட் டேட். நாளைக்கும் கேட்பேன். நீ சொல்லாட்டி அப்புறம் என்னை விட மோசமானவனை நீ பார்க்கவே மாட்ட என்று அவனாகவே நினைத்து கொண்டான். மின்மினி அந்த அறையில் தன்னை மனவிடமிருந்து மறைத்து கொள்ள ஒரு இடத்தை தேடி அலுத்து போனாள். அங்கே அவளால் மறைந்திருக்கக்கூடிய இடம் எதுவுமே இல்லை. அதே படுக்கைக்கு அருகில் விரக்தியில் சரிந்து அமர்ந்தாள். மின்மினியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருந்தன. அவள் அழுது கொண்டே, இப்ப எங்க போனீங்க? எனக்கு பயமா இருக்கு ஆரியன் என்று தனக்குள் கதறினாள் மினி. ஆரியனும் சித்தார்த்தும் எதுவும் பேசாமல் காரில் முழு அமைதி நிலவியது. சிறிது நேரத்தில் சித்தார்த்தின் வீடு வர அவன் காரை விட்டு இறங்கி சூரஜிடம் சென்றான். சித்தார்த் அவனிடம் எதையோ சொல்ல சூரஜ் அதற்கு சரி என்று தலையசைத்துவிட்டு சித்தார்த்திடம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்றான். தன்னை திரும்பி கூட பார்க்காமல் இருந்த ஆரியனை ஒருமுறை பார்த்தான் சித்தார்த். பின்னர் அவன் தனது வீட்டிற்குள்ளே சென்றான். சூரஜும் ஆரியனை அழைத்துக் கொண்டு ஆரியன் வீடு நோக்கி காரை செலுத்தினான். சுமார் 15 முதல் 20 நிமிடங்களில் சூரஜ் ஆரியனுடன் சிதம்பர விலாஸ் பங்களாவிற்கு வந்தான். வீட்டை பார்த்ததும் ஆரியன் காரிலிருந்து இறங்கி சற்று தள்ளாடி உள்ளே செல்ல தொடங்கினான். சூரஜ் அவனுக்கு உதவ முன் வந்தான். ஆரியன் தன் கையை காட்டி சூரஜிடம் தானே போய்க் கொள்வதாக கூற, அதன்பின் சூரஜ் சித்தார்த்தை தொந்தரவு செய்யாமல் தொலைவில் நின்றான். ஆரியன் ஒரே அடியில் கதவை திறந்தான். உள்ளே தாழ்பால் போடாமல் இருந்ததால் கதவு தடால் என திறக்க ஆரியன் குடிபோதையில் அந்த கதவை போலவே தள்ளாடினான். மீண்டும் கதவை மூட மறந்துவிட்டு அவனுடைய அறைக்கு போக ஆரம்பித்தான். அறையை அடைந்தவுடன் படுக்கைக்கு அருகில் கீழே மின்மினி தரையில் தூங்குவதை கண்டான். மின்மினியை அப்படி பார்த்ததும் ஆரியன் ஒரு கணம் பயந்து போனான். அவன் மின்மினியை பார்த்து, இவதுக்கு இப்போ கீழே தூங்குறா? ஒருவேளை கட்டில இருந்து பிளாக் அவுட் ஆயிட்டாலோ என்றபடி அவன் வேகமாக மின்மினியை கடந்து சென்றான். அவனும் போதையில் இருந்ததால் மின்மினியை தன் கைகளில் தூக்கி கொண்டு வேகமாக அவளை கட்டிலில் கிடத்தினான். மின்மினிக்கு அப்படியே தூக்கம் கலைந்தது. ஆரியன் அவளை தூக்கி படுக்கையில் கிடத்தும் போது அவளுக்கு முழுதாக விழிப்பு வந்து விட்டது. அவள் கண்களை திறந்த போது ஆரியன் அவளை படுக்கையில் கிடத்துவதற்காக குனிந்திருந்தான். மின்மினி ஆரியனை பார்த்ததும் வேகமாக அவனது டி-ஷர்ட்டை பிடித்து தன் அருகில் அழைத்து அவனை கட்டி கொண்டாள். இப்போது இது ஆரியனுக்கு இன்னொரு அதிர்ச்சியாக இருந்தது.
முதலில் மின்மினியின் எதிர்பாராத முத்தம், இப்போது எதிர்பாராத அணைப்பு. சந்தோஷப்பட்டபடி அவளை பார்க்க அப்போதுதான் மின்மினி அழுவதை உணர்ந்தான். மின்மினியின் கண்களில் கண்ணீரை பார்த்த ஆரியன் மின்மினியின் முகத்தை தன் கைகளில் பிடித்தான். அவளிடம், ஏன் அழற, ஏன் கீழே படுத்திருந்த என்று கேட்டான். மின்மினி எதுவும் பேசாமல் ஆரியனை பளார் என்று அறைந்தாள். வாங்கிய அறையில் ஆரியன் மின்மினியின் முகத்தை விட்டு அவன் கன்னத்தில் ஒரு கையை வைத்துக் கொண்டான். எதுக்கு என்ன அரைஞ்ச? உனக்கு என்னாச்சு மினி? நான் ஆரியன் தான் வந்திருக்கேன் என்று பாதி போதையும் பாதி விழிப்புமாய் பேசினான். அவன் மேலும் ஏதோ பேச மின்மினி மீண்டும் ஒருமுறை ஆரியனை அறைந்து அதற்கு பிறகு முகத்தை கைகளால் மறைத்து கொண்டு சத்தமாக அழ ஆரம்பித்தாள். மின்மினியை இப்படி பார்த்த ஆரியன் கொஞ்சம் பதட்டமானான். மின்மினியிடம் சற்று அருகில் சென்று அவள் முகத்தில் இருந்து கையை விளக்கி, என்னாச்சு குட்டிமா, ஏன் அழற என்று கேட்டான். மின்மினி ஆரியனை விலக்கிவிட்டு, பக்கத்துல வராதீங்க, உங்களை மாதிரி ஒரு யூஸ்லெஸ் பர்சனை நான் பார்த்ததே இல்ல என்று கத்தினாள். மின்மினி தள்ளிவிட்டதால் ஆரியன் தன்னை ஏறக்குரிய கீழே விழவிடாமல் கட்டுப்படுத்தி கொண்டே, நான் என்ன பண்ண, எதுக்கு இப்படி பேசுற மினி என்றான். இங்கே சித்தார்த் தன் வீட்டை அடைந்தான். அமைதியாக தன் அறைக்கு சென்று நேராக பாத்ரூம் சென்றான். ஆனால் குளியல் அறையை விட்டு வெளிவந்த போது நிவாசினி கட்டிலில் அமர்ந்திருப்பதைக் கண்டான். அதுவரைக்கும் அவள் விழித்திருக்கிறாள் என்றால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சித்தார்த்திற்கான மியூசிக் பேண்ட் தயாராக இருக்கிறது என்று அர்த்தம். நிவாசினியிடம் பாட்டு வாங்க தயாரானான் சித்தார்த். அவன் பொய்யான சிரிப்புடன் நிவாசினியிடம் வந்து, பேபி, நீ இன்னுமா தூங்கல என்று கேட்டான். நிவாசினி கோபமாக சித்தார்த்தை தன் அருகில் இழுத்து கொண்டு, என் கூட இங்க ஜாலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன தூங்க வச்சுட்டு அப்படி எங்க போன சித்? நீ என்ன மனசுல நினைக்கிறன்னு எனக்கு புரியல. இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு வர? யாராச்சும் இஎம்ஐ இருக்காங்களா உனக்கு என்று கோபமாக கேட்டாள். பேப், ஓவர் திங்க் பண்ணாத, அதெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வெளியே போனேன் என்று நிவாசினியை சமாதானப்படுத்த முயன்றான் சித்தார்த். நிவாசினி சித்தார்த்தை கோபமாக பார்த்து, ஓ, அந்த முக்கியமான வேலை என்ன, ட்ரிங்க் சாப்பிடுறதா என்று கேட்டாள். நிவாசினியின் வார்த்தைகளை கேட்ட சித்தார்த் கண்களை மூடிக்கொண்டு, ஊர் சுத்த போறப்பெல்லாம் விட்டுருவா, இன்னைக்கு உண்மையாவே ஒரு வேலையா தான் போனேன், அதுக்கு போய் கத்ரா. டியூட், எல்லாம் உன்னால வந்தது, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உன்னால நான் இவகிட்ட அடி வாங்கியே சாக போறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். இங்கே ஆரியன் வீட்டில் மின்மினி ஏன் அழுகிறாள் என்று ஆரியனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. போதையில் இருந்த ஆரியனை மின்மினி அவளுடைய தொடர் அறைகளால் சுயநினைவுக்கு கொண்டு வந்தாள். அவன் அவளை ஹக் செய்து கூல் செய்ய நினைத்தான். ஆனால் மின்மினி மீண்டும் அவனை தள்ளிவிட்டாள். ஆரியனுக்கு இப்போது மின்மினி அழுவதைக் கண்டு கோபம் வந்தது. அவள் கையை பிடித்து கொண்டு, ஏன் அழறேன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா என்று கோபமாக கேட்டான். மின்மினி ஆரியனின் பிடியில் இருந்து கையை விடுவித்துவிட்டு அழுது கொண்டே சொன்னாள், என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க போனீங்க? அந்த மனோ வந்து என்ன தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு கவலையே இல்லல்ல என்றாள். பாகம் 43. மின்மினி ஏன் தன் மீது கோபமாக இருக்கிறாள் என்று ஆரியனுக்கு புரிய வர அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டே தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு படுக்கையில் படுத்துக் கொண்டான். மின்மினி ஆரியனை நிதானமாக பார்த்து, பாத்தீங்களா, என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல, அப்படித்தானே? நல்லா சாஞ்சேனும் நல்லா வசதியா தூங்குங்க என்றாள். மின்மினி சத்தமாக பேசியதால் ஆரியன் அவன் காதுகளை மூடிக்கொண்டான். அவள் அமைதியடைந்ததும் ஆரியன் மின்மினியை பிடித்து இழுத்தான். மின்மினியின் கன்னத்தை பிடித்து கொண்டு, யார் சொன்னா உன்னை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு? இவ்ளோ நேரம் நான் லைப்ரரியில தான் இருந்தேன், உன்னை விட்டுட்டு நான் எங்க போயிட முடியும் மினி என்று கொஞ்சினான். ஆரியன் மின்மினியிடம் பொய்தான் சொன்னான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு அவன் கண்களை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். ஆரியன் அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு, நான் உன் கூட இருந்தாலும் இல்லேனாலும் இனி அந்த மனவ் உன்னை எதுவும் செய்ய மாட்டான் என்று சொன்னான். மினிக்கு ஆரியன் சொன்னதன் அர்த்தம் புரியவில்லை. அவள் கண்கள் மட்டும் ஈரமாக இருந்தது. அதன் பின்னும், ரொம்ப கோபப்படாத, நான் பாவம்ல என்றான். மின்மினியின் 2 கைகளும் ஆரியனின் மார்பில் இருந்தது. அவள் முழுதாக ஆரியனின் மேல் கிடந்தாள். ஆரியனின் மார்பில் தலையை வைத்துக்கொண்டு, எதுக்கு என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? போக மாட்டேன்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கீங்க. நான் எவ்வளவு பயந்து போனேன்னு உங்களுக்கு தெரியாது என்றபடி
நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன், உங்க கூட பேச மாட்டேன் என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்ட ஆரியன் தன் இரு கைகளையும் மின்மினியின் இடுப்பில் இறுக்கி, இதெல்லாம் என்ன மினி, ஏன் பேச மாட்ட? நான் எனக்கு ஒர்க் இருக்குன்னு தானே லைப்ரரிக்கு போனேன் என்றான். மின்மினி எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்த ஆரியன் அவள் உச்சியில் முத்தமிட்டு, சாரி டியர், இனிமே உன்னை இப்படி தனியா விட்டுட்டு நான் எங்கேயுமே போமாட்டேன் என்றான். மின்மினி ஆரியனை பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டு, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன், யூ காண்ட் கிஸ் மீ, புரிஞ்சுதா என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்டதும் ஆரியனின் கண்களுக்குள் குறும்பு தெரிந்தது. அவன் இன்னும் போதையில் இருந்தான். அதே நேரம் முழு ஜாலியான மனநிலையில் இருந்தான். அவன் ஒரு பெண்ணை கோபமூட்டி பார்ப்பது அதுவே முதல் முறை. மின்மினியை தன் கைகளில் இன்னும் இறுக்கி பிடித்தான். திடீரென்று மின்மினியை பிடித்து உருட்டி தனக்கு கீழே கவிழ்த்தான். அதை செய்யும் போது அவன் முழுதாய் மலர்ந்தான். அதே சமயம் ஆரியன் மின்மினியின் மேல் வந்து அவளை முழுவதுமாக தன்னுடைய உடலால் மறைத்தான். எவ்வளோ அழகா இருக்கடி நீ என்று மினியின் அழகில் கிறங்கியிருந்தான். அவன் கண்கள் அவளின் இதழ்கள் மீது விழுந்தது. ஆரியன் அவள் உதடுகளை நோக்கி சாய்ந்தான். மின்மினி வேகமாக அவன் உதட்டில் கையை வைத்து தடுத்தபடி அவனிடம், உங்களால என்ன கிஸ் பண்ண முடியாதுன்னு இப்பத்தான் சொன்ன என்றாள். ஆனால் ஆரியன் ஒரு குழந்தை போல பிடிவாதமாக, பட் நான் கிஸ் பண்ணியே தீர்வேன் என்றான். தன் உதடுகளை மறைத்த மின்மினியின் கையை விலக்கி அவளை தன் கையில் எடுத்துக்கொண்டு கட்டிலில் தள்ளினான். முகத்தில் இருந்து கீழிறங்கிய ஆரியன் மின்மினியின் கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினி ஆரியனிடம் திமிரியபடியே, விடுங்க, நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங், அதை எப்ப பாரு என் மேல காட்டுறீங்க, எப்ப பாரு என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் வாங்குறீங்க, இன்னைக்கு அது முடியாது, நான் உங்களை அதுக்கு அலோ பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் என்றாள். அதே சமயம் மின்மினியின் இந்த பேச்சை கேட்ட ஆரியன் சட்டென்று அவளிடம் இருந்து எழுந்து தன் இடத்திற்கு வந்து படுத்துக் கொண்டான். மின்மினிக்கு ஆரியனின் இந்த செய்கை ஆச்சரியமாக இருந்தது. அவனையே பார்க்க ஆரம்பித்தாள். அதன்பின் அவளாகவே அவன் அருகில் நழுவி அவனுடன் ஒட்டிக்கொண்டு அவன் மார்பில் கையை வைத்து படுத்துக் கொண்டாள். ஆனால் இம்முறை மின்மினியின் கையை விலக்கிய ஆரியன், நீதான் என் மேல கோபமா இருக்கல்ல, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து என்ன கட்டிக்கிற என்று சொல்லிக்கொண்டே எழுந்து தன் உடைகளை ஒவ்வொன்றாக தூக்கி எறிய ஆரம்பித்தான். மின்மினி ஆரியனின் இந்த வேகத்தை பார்த்து கட்டிலில் எழுந்து அமர்ந்தாள். அவள் ஆரியனை நோக்கி, என்ன பண்றீங்க, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தணும்னா நீங்க க்ளோசெட் ரூமுக்கு போகணும், அங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க என்றாள் நம் அப்பாவி ஹீரோயின் மின்மினி. மின்மினியின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்திய ஆரியன், இது என் ரூம், இங்க நான் எப்படி வேணா இருப்பேன், உனக்கு பார்க்க பிடிக்கலனா கண்ணை முடிக்க என்றான் ஆரியன். அவன் இப்போது தனது பாக்ஸர்ஸுடன் மின்மினியின் முன் நின்று கொண்டிருந்தான். அவனை அப்படி பார்த்த மின்மினி டக்கென முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். ஆரியன் அவளை பார்த்து சிரித்து, உனக்கு எவ்வளவு தரம் சொல்றது மினி, நாம புருஷன் பொண்டாட்டி, நமக்குள்ள எதுவும் பண்ணிக்கலாம், நீ என்ன இப்படி ட்ரெஸ் இல்லாம கூட பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே ஆரியன், அலெக்சா லைட்ஸ் ஆஃப் என கூற விளக்குகள் அணைந்தன. அப்படியே போய் கதவை பூட்டிவிட்டு கட்டிலில் படுத்துக் கொண்டான். மின்மினி மீண்டும் அவன் அருகில் வந்து அணைத்து கொண்டாள். அவள் கை ஆரியனின் மார்பில் இருந்தது. ஆரியன் அவள் கையை பிடித்துக் கொண்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மேல கோவமா இருக்கேன்னு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க என்று குறும்பாக கேட்டவன், சரி அப்படி என்னதான் கோவம்னு சொல்லு, நான் கேக்குறேன் என்றான். ஆரியனை பார்த்து, அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல என்றாள் மின்மினி. மின்மினியின் இந்த பதிலை கேட்ட ஆரியன், அப்புறம் இதுக்கு பேரு கோவம்னு வேற நீயே சொல்லிக்க என்று சிரித்தான். மின்மினி ஆரியனின் அருகில் சென்று அவன் மார்பில் தலை வைத்து, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கோவப்படுவேன், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, எனக்கு இப்ப தூங்கணும், பயமா இருக்கு என்றாள். ஆரியன் இப்போது மின்மினியின் பேச்சை கேட்டு அவள் முகத்தை பிடித்து அவள் உதட்டில் மென்மையாக முத்தம் கொடுத்து அவளை அதிகம் தொந்தரவு செய்யாமல் இருக்க அவளை தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவனின் முத்தத்தில் மின்மினி கிறங்கினாலும் ஆரியனின் கைகளில் அவள் அமைதியானாள். கண்களை மூடினாள். அவள் இப்போது ஆரியனின் அகலமான மார்பிற்குள் பாதுகாப்பாக உணர்ந்தாள். அவளுடைய பயம் வெகுவாக குறைந்திருந்தது. ஆரியனும் கண்களை மூடினான். அவனுக்குள் பல யோசனைகள் எழுந்தன. மின்மினியிடம் தன் உணர்வுகளை எப்படி சொல்லி புரிய வைப்பது என்பது அவனுக்கு சவாலான ஒன்றாகவே இருந்தது. இன்று வரை அவனாக எந்த பெண்ணையும் அணுகியதில்லை. ஒரு டேட்டிங்கிற்கு கூட அவன் பெரிதாக எந்த பிரயத்னமும் செய்ததில்லை. பெண்கள் அவனிடம் தானாகவே வந்து ஆரியனை அதற்காக அணுகுவார்கள். தன் வெற்று மார்பில் மின்மினியின் உதடுகளின் ஸ்பரிசத்தை உணர்ந்த ஆரியன் தன்னை கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்பட்டான். இது புரியாத மின்மினி அவனுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தாள். ஆரியன் அவளை பார்த்து, கடவுளே, இந்த பொண்ணு இவன் ஏன் இப்படி என்ன சாவடிக்கிறா
என்று ஆரியன் தவித்தான். மின்மினியின் கூந்தலில் இருந்து வந்த நறுமணம், அவளது மென்மையான கைகளின் ஸ்பரிசம் ஆரியனை ஏதோ செய்து கொண்டிருந்தது. அவன் உடல் வெப்பம் அதிகமானது. ஆடைகளை தாண்டி ஆசைகள் எட்டி பார்த்தது. எல்லாவற்றையும் பேலன்ஸ் செய்ய முடியாமல் ஆரியன் திணறினான். ஆரியன் மின்மினியை அவனிடமிருந்து விலக்க முயற்சித்து அதன் பின் அவள் தூங்குவதை பார்த்து அமைதியானான். பெரிய பெருமூச்சொன்றை இழுத்துவிட்டபடி மீண்டும் கண்களை மூடினான். காலை 8:30 மணி அளவில் எழுந்த ஆரியன் எழுந்தவுடன் மின்மினி ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் தயாராக இருப்பதை பார்த்தான். ஆரியன் அவளை மிகுந்த காதலுடன் பார்க்க ஆரம்பித்தான். இன்று மின்மினி சிம்பிளாக ஒரு டர்க்கிஷ் நீளத்தில் சிஃபான் புடவை ஒன்றை கட்டியிருந்தாள். ஆரியன் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மின்மினியின் இடுப்பு சேலையின் பாதுகாப்பில் இருந்து முற்றிலும் விலகி கச்சிதமாக வெளியே தெரிந்தது. அவளது வளைந்த இடுப்பை கண்டு ஆரியனின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் மின்மினியை பார்த்து, ஓ மை காட், ஷீ இஸ் சோ கார்ஜியஸ், என்ன செட்யூஸ் பண்றதுக்குனே கண்டதையும் பண்றா, அப்புறம் கையில சிக்காம ஓடிடுறா, என்னால முடியல என்று இந்த விஷயத்திற்கு உதவி செய்ய கடவுளை அழைத்தான் ஆரியன். ஆரியன் இப்போது எழுந்து மின்மினியின் இடுப்பை வேகமாக பிடித்து பின்னாலிருந்து தன் கைகளில் அணைத்தான். இதெல்லாம் மின்மினி எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென்று நடந்தது. மின்மினி அப்போது லிப்பாமை உதட்டில் தடவி கொண்டிருந்தாள். ஆரியனின் இந்த செய்கையால் அவள் கைகள் அப்படியே செயலற்று நின்றுவிட்டது. விடுங்க, நான் சீக்கிரம் கீழே போனோம். இன்னைக்கு ஏதாவது லேட் ஆச்சு, அதுக்கு நீங்க தான் காரணம்னு நான் ஆச்சிக்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் என்றாள். அவள் சொல்வதை கேட்ட ஆரியன் ஒரு அப்பாவி குழந்தை போல, ஏன் நான் என்ன பண்ண என்று அவளிடம் கேட்டான். மின்மினி ஆரியனிடம் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆரியன் மின்மினியை பின்னாலிருந்து கட்டி கொண்டான். மின்மினியின் கூந்தலில் இருந்து வரும் நறுமணத்தில் ஆரியன் தொலைந்து போனான். சிறிது நேரம் அவள் தலைமுடியில் முகத்தை மறைத்துவிட்டு மின்மினியின் தலைமுடியை வருடி அந்த கூந்தலை அவள் முன்பக்கம் போட்டான். அதன் பின் பளீர் என்று தெரிந்த அவள் முதுகில் மென்மையாக முத்தமிட்டான். ஆரியன் இதை செய்தபோது மின்மினி முழுவதுமாக கூசி போனாள். உடல் எங்கும் சிலிர்க்க மின்மினியால் மூச்சுவிட முடியாமல் போனது. அவள் வேகமாக ஆரியனிடமிருந்து நகர்ந்து, ஏன் எப்ப பாரு இவ்ளோ பக்கத்துல வரீங்க, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல என்றபடி வேகமாக நகர ஆரம்பித்தாள். மின்மினியின் இதயம் வேகமாக துடித்தது. ஆரியன் மின்மினியின் அருகில் வரும்போதெல்லாம் அவளுக்கு இப்படித்தான் இருந்தது. ஆரியன் தன் அருகில் வருவது மின்மினிக்கு பிடிக்காமல் இல்லை. அவளுக்கும் அவன் ஸ்பரிசங்கள் ஒவ்வொன்றும் பிடித்துதான் இருந்தது. இருந்தாலும் அவளுக்கு ஆரியன் அருகில் வந்தாலே ஏன் வெட்கமும் சேர்ந்தே வருகிறது என்று தெரியவில்லை. அதனால் அவள் அவனிடமிருந்து விலகி இருக்க முயன்றாள். ஆரியனை பார்க்க திரும்பிய போது அவள் கவனம் ஆரியனின் பக்கம் சென்றது. பாக்ஸர்ஸுடன் அவன் மின்மினிக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். பப்பி ஷேம், ச்சே, நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்பா, வெவ என்று சொல்லிவிட்டு மின்மினி வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். மின்மினியின் இந்த பேச்சை கேட்டு ஆச்சரியத்தில் வாய் பிளந்தான் ஆரியன். போடி போ, இந்த உலகத்திலேயே சொந்த புருஷனை இப்படி பார்த்து ஓடுற பொண்டாட்டி நீ மட்டும்தான். எல்லாம் என் விதி, என் மூடெல்லாமே இப்ப வீணா போச்சு என்றபடி, எவ்வளவு நாளைக்கு தான் என்கிட்ட இருந்து இப்படி ஓட போற மினி, இனி நானா வந்து உன்னை தொடமாட்டேன், நீயா வந்து என்ன தொடணும், தொட வெப்பேன் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு பாத்ரூமிற்குள் சென்றான் ஆரியன். ஆரியனிடமிருந்து தப்பித்த மின்மினி அவசரமாக மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தாள். ஆச்சி அவளை திட்டிவிட்டு, மினி, கால்ல காயம் இருக்குல்ல, எதுக்கு இவ்ளோ வேகமா வர, மெதுவா வா என்றார். அங்கே ஆச்சி மற்றும் ஐயா இருவரும் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தனர். மின்மினி வேகமாக அவர்களிடம் சென்று, ஆச்சி, இப்ப கால்வலி இல்ல, ஐ எம் ஃபீலிங் குட் என்றாள். ஆச்சி மின்மினியை தன் அருகில் உட்கார வைத்து, சரி, ஆனா இன்னும் ஸ்டெப்ஸ்ல மட்டும் கவனமா ஏறி இறங்கணும் என்றார். மின்மினி அவர் பேச்சை கேட்டு தலையை ஆட்டினாள். இப்போது ஆச்சியின் கவனம் மின்மினியின் பக்கம் சென்றதும் மின்மினியை பார்த்து, என்ன மினி, இன்னைக்கு சாரி கட்டியிருக்க, அப்போ காலேஜுக்கு போகலையா என்று கேட்டார் ஆச்சி. கல்லூரியின் பெயரை கேட்டவுடன் மின்மினியின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. அவள் கொஞ்சம் தடுமாறிக்கொண்டே, ஆச்சி, நான் காலேஜ் எல்லாம் போமாட்டேன், நான் வெளியிலேயே போமாட்டேன் என்றாள். அவள் சொல்வதை கேட்ட ஆச்சி அவளிடம், ஏன் நீ வெளியே போமாட்டேன்னு சொல்ற மினி என்று ஆதூரமாக கேட்டார். மின்மினி ஆச்சியை அணைத்து கொண்டு, நான் வெளியே போனா அங்க அந்த மனோ வந்துருவான் ஆச்சி, அவன் கூட கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லிருக்கான், நான் எங்கேயும் போமாட்டேன் ஆச்சி, இனிமேல் காலேஜுக்கே போமாட்டேன் என்றாள். ஆச்சி அன்புடன் மின்மினியின் தலையில் கை வைத்து, அப்படி எதுவும் ஆகாது மினி, அவனால இனிமே உன்னை பார்க்க முடியாது என்றார். மின்மினி ஆச்சி சொல்வதை கேட்டு,
எனக்கு நீங்க சொல்றது புரியல ஆச்சி என்றாள். ஐயா மின்மினியை அழைத்து தன் அருகில் உட்காரச் சொன்னார். மின்மினி எழுந்து அவர் அருகில் போய் அமர்ந்தாள். இப்போது ஐயா மின்மினியிடம் நியூஸ் பேப்பரை கொடுத்து, இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு பாரு என்றார். ஆச்சி உடனே, சத்தமா படிமினி, நானும் இன்னொரு தரம் கேக்குறேன் என்றார். மின்மினி செய்தித்தாளை பார்த்தபோது அதில் மனவின் புகைப்படம் இருந்தது. புகைப்படத்தில் மனவ் போலீசாருடன் இருந்தான். அந்த செய்தியை படிக்க ஆரம்பித்த மினி, நகரில் பிரபலமான தொழிலதிபர் மனவை அவரது குடியிருப்பில் இருந்து போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். பண விவகாரத்தில் பார்ட்னருடன் சேர்ந்து பல மோசடிகளை செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவரை கைது செய்ய அவரது குடியிருப்பை போலீசார் அடைந்தபோது அங்கு அவர் சுயநினைவற்ற நிலையில் காணப்பட்டார். யாரோ அவரை இரக்கமின்றி தாறுமாறாக அடித்து போட்டிருப்பதாக தெரிந்தது. அவர் நிலைக்கு யார் காரணம் என்று இப்போது வரை யாருக்கும் தெரியாது. ஆனால் தற்போது அவர் மீதான புகாரின் அடிப்படையில் போலீசார் மனவை காவலில் எடுத்துள்ளனர். இதை படித்துக் கொண்டிருந்த மின்மினி செய்தித்தாளை ஒதுக்கிவிட்டு ஐயாவை பார்த்து, அப்போ அந்த மனவ் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா என்று கேட்டாள். ஆச்சி மின்மினியிடம், ஆமா, அவனால இனிமே வெளியே வரவே முடியாது என்றார். மின்மினி அவர் பேச்சை கேட்டு சிரித்தாள். அப்போது ஐயா அவளிடம் விளக்கினார். அவனால இனி உன்னை தொந்தரவு பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நீ இப்படி பயந்தன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி 100 மனம் வருவாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நீ பயப்பட போறியா மினி? இவங்களை பார்த்து பயப்படக்கூடாது மினி, நீ இவங்களை எதிர்த்து போராடணும் என்றார் ஐயா. ஐயா மின்மினியின் தலையில் கை வைத்து, நீ தைரியமான பொண்ணுதான மினி, மனவ் பண்ண தப்புக்கு அவன் தான் பயப்படணும், நீ இல்ல, புரியுதா? தப்பு பண்ணவங்க தைரியமா வெளியே சுத்துறதுக்கு காரணம் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள பார்த்து பயப்படுறதால மட்டும்தான். இப்ப சொல்லு, நீ காலேஜ் போறியா இல்லையா என்று கேட்டார் ஐயா. பாகம் 44. மின்மினி இன்னும் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளை பார்த்த ஆச்சி, சரி சரி பரவாயில்ல, நாளைக்கு காலேஜுக்கு போ, கால்ல உள்ள காயம் முழுசா ஆறட்டும், என்ன சொல்றீங்க ஐயா என்று ஐயாவை கேட்க ஐயாவும் சரி என்று தலையசைத்தார். மின்மினி ஆச்சியின் பேச்சை கேட்டு சற்று நிதானமான பின்னர் அவள் வேகமாக எழுந்து, ஆச்சி பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்ணட்டுமா என்றாள். ஆச்சி மறுத்துவிட்டு, இல்ல வேணாம், அது ஆல்ரெடி டேபிள்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு என்றார். மின்மினி அவசரமாக, அப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட எடுத்து வைக்கிறேன், நீங்க 2 பேரும் சாப்பிட வாங்க என்றபடி டைனிங் அறையை நோக்கி போனாள். அவள் சென்றவுடன் ஐயா ஆச்சியிடம், மனவ யாரு இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற மீனா என்று கேட்டார். ஆச்சி ஐயாவை பார்த்து, நான் நினைக்கிறதையே நீங்களும் யோசிக்கிறீங்களா என்றார். ஐயா, இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த வேலைய ஆரிய தவிர வேற யாரால செய்ய முடியும்? நீ இல்லைன்னு சொன்னாலும் ஆரி மனவ் அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியும். இத கன்ஃபார்ம் பண்ணணும்னா சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணி கேளு என்றார். ஆச்சி சோஃபாவில் இருந்து எழுந்தபடி, இத சித்தார்த் கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, இந்த நியூஸ பார்த்ததுமே நாங்க சூரஜ் கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்ல என்று சிரித்தார் ஆச்சி. ஐயாவும் அவரோடு சேர்ந்து சிரித்தார். மின்மினி குறுக்கிட்டு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இப்ப சாப்பிட வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஆறிடும் என்றாள். மின்மினி பேச்சை கேட்டதும் ஐயாவும் ஆச்சியும் சாப்பிட எழுந்தனர். ஆச்சி உட்கார்ந்தவுடன் அவள் மின்மினியிடம், ஆரி எங்க, அவன் இன்னும் சாப்பிட வரலையா என்று கேட்டார். மின்மினி ஆச்சியை பார்த்து, நான் கீழே வரப்பதான் அவர் எந்திரிச்சிருந்தார் ஆச்சி, ஜிம்முக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதான் லேட் பண்றார் என்றாள். ஆச்சி அதன் பின் எதுவும் பேசவில்லை. மூவரும் அமைதியாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தனர். காலை உணவுக்கு பிறகு ஆச்சி மற்றும் மின்மினியிடம் விடை பெற்று அலுவலகத்திற்கு சென்றார் ஐயா. அதன் பின் ஆச்சி மின்மினியிடம், மினி, கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ஆரியோட பிரேக்ஃபாஸ்ட ரூம்ல கொண்டு போய் கொடுத்துரு என்றார். மின்மினி சரி என்றதும் ஆச்சி மின்மினியை பார்த்து, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், நீ என் கூட ஹாலுக்கு வா, இங்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்க என்றபடி மின்மினியை அவருடைய அறைக்கு அழைத்து போனார். அவளை சோஃபாவில் தன் அருகில் உட்கார வைத்து, ஆமா, நேத்து நைட் கல்பனா ஆண்டி உனக்கு மஞ்சள் பால் கொடுக்க வந்தப்ப நீ என்ன பண்ணின என்று கேட்டார். நான் என்ன பண்ண ஆச்சி, ஒன்னும் பண்ணலையே என்ற மின்மினிக்கு நேற்றிரவு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்தது.
அதே சமயம் ஆச்சி மின்மினியிடம், இங்க பாரு மினி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் சின்ன பொண்ணாவே நடந்துக்க கூடாது. நேத்து கல்பனா ஆண்டி முன்னால ஷால் இல்லாம வந்து நின்னியா? தலையெல்லாம் கலைஞ்சிருந்ததா? கல்யாணமான புதுசுல அப்படியெல்லாம் மத்தவங்க முன்னாடி வரக்கூடாது, புரியுதா? நல்ல வேளை அது கல்பனாவா போச்சு. வேற யாராச்சும் வந்திருந்தா என்ன நினைப்பாங்க என்றார் ஆச்சி. மினி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். ஷால் போடாம இருந்ததெல்லாம் ஒரு குத்தமா என்று யோசித்தவளுக்கு ஏதோ புரிந்தது. அதே நேரம் ஆரியன் மாடியிலிருந்து கீழே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் மினி, நான் ஒரு தப்பும் பண்ணலாச்சி, தோ அவர்தான் என்று ஆரியனை நோக்கி கை காட்டினாள் மினி. அதே சமயம் மின்மினி தன்னை கை காட்டி கத்தியதை பார்த்த ஆரியன் இருவருக்கும் அருகில் வந்து நின்று, இப்ப என்ன பஞ்சாயத்து இங்க போயிட்டு இருக்கு? அப்படி நான் என்ன பண்ணேன் நீ உங்ககிட்ட என்னை பத்தி போட்டு கொடுக்குறாச்சி என்று சாதாரணமாக கேட்டான். அப்போது மின்மினி ஆரியனை பார்த்து, ஹலோ, பண்றதெல்லாம் நீங்க தான், பண்றதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சாயத்துக்கு வேற வந்துட்டாரு என்று சொன்னாள். அதன்பின் மின்மினி வேகமாக ஆச்சியிடம் சென்று அவள் கையை பிடித்து கொண்டு, ஆச்சி, நான் எவ்வளவோ சொன்னேன் என்னை விடுங்கன்னு, அவர்தான் என்னை விடவே இல்லை என்றாள். ஆச்சி மின்மினி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஆரியனை பார்க்க, மின்மினியின் வார்த்தைகளை கேட்டு ஆரியனுக்கும் ஷாக்காக இருந்தது. அதன் பின்னும் சமாதானமாகாத மின்மினி, ஆச்சி, இத ஃபுல்லா கேட்டுட்டு அப்புறம் யார் மேல தப்புன்னு சொல்லுங்க என்றபடி, கல்பனா ஆண்டி கதவை தட்டும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன் போய் பாருங்கன்னு. இவரு என்னை பிடிச்சு வச்சுக்கிட்டு விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தான் இவரை எப்படியோ தள்ளி விட்டுட்டு போய் கதவை திறந்தேன். அதனாலதான் என் தலையெல்லாம் கலைஞ்சிருச்சு. நான் வேணும்னே பண்ணல, எல்லாமே இவர் தான் பண்ணாரு. நீங்க இவர் மேல கோபப்படுங்க, அப்படியெல்லாம் இனி செய்யக்கூடாதுன்னு மிரட்டி வைங்காச்சி என்றாள். இதை விஜயும் கேட்க அவளுக்கும் சிரிப்பு வந்தது. ஆச்சி வாயை பொத்தி கொண்டு சிரித்து கொண்டிருந்தார். இதை பார்த்த மினி, ஆச்சி, சாமி சத்தியம், நான் நிஜமா தான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல, அவர்தான் என்று மேலும் பேச வாயெடுக்க ஆரியன் அவள் வாயை மூடியபடி, ஸ்டாப் இட் மினி, இட்ஸ் பிட்வீன் அஸ் என்று சொல்லிக்கொண்டே, ஆச்சி, நான் கிளம்புறேன் என்று மினியை முறைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். ஆச்சி, நீனும் சாப்பிடல ஆரி என்று சிரிப்படங்காமல் சொல்ல, ஆரியன், நான் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பினான் ஆரியன். வெளியே வந்த ஆரியன் காரின் கதவை திறந்து கொண்டே, ஓ காட், ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அப்நார்மல், எல்லாரும் முன்னாடியும் போய் இப்படியா சொல்றது என்று நினைத்தவன் ஆரியன் காரில் அமர்ந்து மின்மினிக்கு வாட்ஸ்அப் செய்தான். மிஸ்ஸஸ் ஆரியன், நீ இன்னைக்கு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? உன்னை நான் சும்மா விட போறதில்ல. கெட் ரெடி ஃபார் யுவர் பனிஷ்மெண்ட் என்று அனுப்பிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் ஆரியன். ஆரியன் சென்றவுடன் அவர்கள் ரூமிற்கு சென்ற மின்மினி தான் சொன்னதற்கு ஆச்சியும் விஜயும் சிரித்து கொண்டிருந்ததை வைத்து, நான் சொன்னது உண்மைதான நம்பவே இல்லல்ல, நான் ஐயா கிட்ட சொல்றேன், அவர் நிச்சயமா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு என்று யோசித்து கொண்டே தன் போனை எடுத்து தன் போனில் உள்ள நோட்டிபிகேஷன்களை பார்க்க ஆரம்பித்தாள் மின்மினி. அதில் ஆரியனின் மெசேஜை பார்த்தவள் மெசேஜை ஓபன் செய்து படிக்க, அந்த மெசேஜை படித்த மின்மினிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் நிஜத்தை தானே சொன்னேன், அதுக்கு போய் பனிஷ்மெண்டா என்று யோசித்தபடி ஆரியனை நினைத்து பயப்பட ஆரம்பித்தாள். சாய்பாபா, நான் என்ன தப்பு பண்ண? உண்மையத்தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவர் என்ன பனிஷ் பண்றேன்றாரு? இப்ப நான் என்ன பண்றது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். மின்மினி ஏதோ யோசித்து விட்டு, கரெக்ட், இன்னைக்கு முழுக்க நான் ஆச்சி கூடயே இருக்க போறேன். அப்படின்னா அவரால் என்ன பனிஷ் பண்ண முடியாதுல்ல. மினி செம்மடி, அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக இதுதான் ஒரே வழி என்று முடிவெடுத்தாள் மின்மினி. அதன் பின் ஆச்சி ஆரியை நோக்கி வேகமாக கிளம்பினாள். இங்கே அலுவலகத்தில் ஆரியன் தனது கேபினை அடைந்தவுடன் சித்தார்த் அங்கே அமர்ந்திருப்பதை கண்டான். ஆனால் அவன் சித்தார்த்திடம் எதுவும் பேசாமல் நேராக நாற்காலிக்கு சென்றான். இப்போது ஆரியன் இப்படி நடந்து கொள்வதை பார்த்த சித்தார்த்திற்கு கோபம் வந்தது. கோபமாக ஆரியனிடம், நான் உன்கிட்ட நக்ஷத்ரா பத்தி தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி சீன் போடுற ஆரி? உனக்கு சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லாட்டி விடு என்றான் சித்தார்த். ஆரியன் அவன் சொல்வதை கேட்டு கோபமாக கத்தினான். செம்ம ஆக்டிங்டா சித்து, ஆனா உனக்கு இந்த சீன் கொஞ்சம் கூட செட் ஆகல. நீ நக்ஷத்ராவை பத்தி கேட்டது பிரச்சனை இல்ல டியூட், ஆனா நான் ட்ரிங்க்ஸ்ல இருக்கும்போது கேட்ட பாத்தியா, அதத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். நீ நம்ம பர்சனல் டைமை இதுக்கு யூஸ் பண்ணிக்க பார்த்தல்ல, அதான் பிடிக்கலன்னு சொல்றேன் என்றான். இதை கேட்ட சித்தார்த்
தப்பு தாண்டா. ஆனா வேற எப்படி உங்ககிட்ட விஷயத்த வாங்குறது? நீதான் நான் எப்ப கேட்டாலும் ஆன்சர் பண்ணாமே போயிடுறியே. எனக்கு வேற வழி தெரியல, அதான் கேட்டேன் என்றான். அவன் சொல்வதை கேட்டு ஆரியன் தலையை ஆட்டினான். சித்தார்த் இப்போது தன் இடத்தில் இருந்து எழுந்து அவனை பார்த்து, நீ பேசினது வரைக்கும் போதும். உன்னால நான் நேத்திலிருந்து செம்ம அப்செட்ல இருக்கேன். நீ பண்றதெல்லாம் என் தலையில தான் வந்து விடியுது என்றவன் கொஞ்சம் சோகமாக ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். நைட்டெல்லாம் தூங்க முடியல, பேசினதையே பேசி சாவடிக்கிற அவன் தங்கச்சி என்று அழுத்து கொண்டான் சித்தார்த். ஆரியன் இப்போது அவன் சொல்வதை கேட்டு கொஞ்சம் சிரித்துவிட்டு, என்னாச்சு, நைட்டெல்லாம் நிவாவோட மியூசிக் கான்சர்ட்டா என்று சித்தார்த்தை கிண்டல் செய்தான் ஆரியன். ஆனால் சித்தார்த், ஆமா மச்சான், நான் குடிச்சா மட்டும் அவ எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாடா. நேத்தையில இருந்து செம்ம காண்ட்ல இருக்கா, இப்ப வரைக்கும் பேசல என்று முகத்தை தொங்க போட்டு கொண்டான் சித்தார்த். சித்தார்த் சொல்வதை கேட்டு ஆரியன் மேலும் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரித்ததை பார்த்த சித்தார்த், சிரிமாவனே சிரி, உனக்கு என்னடா, உன் வைஃப் ரொம்ப இன்னசென்ட். நீ மிட் நைட்ல லேட்டா போனாலும் அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்திருப்பா. என்ன பாரு, உன் தங்கச்சி கல் நெஞ்சக்காரி, கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம என்ன சோஃபால தூங்க விட்டுட்டா. அதுவும் பெட்ஷீட் கூட இல்ல, முதுகெல்லாம் வலிக்குது என்றான். ஆரியன் அவன் சொல்வதை கேட்டு வேகமாக, ப்ரோ, உனக்காச்சும் பரவாயில்ல, நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. ஏதோ சோஃபால படுக்க வச்சு மரியாதையாவாச்சும் நடத்தினா. என் பொண்டாட்டி என்ன ஒரு அற விட்டா பாரு, அடிச்ச சரக்கெல்லாம் இறங்கிருச்சு என்றான். ஆரியனின் வார்த்தைகளை கேட்டவுடன் சித்தார்த் சிரித்தான். அவன் சிரித்தபடி, அப்படின்னா நீ தங்கச்சி கிட்ட அடி வாங்கினியா என்றவன் அதற்கு மேல் பேசாமல் சித்தார்த் வயிற்றை பிடித்துக் கொண்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். சிரிப்பை நிறுத்தி கொண்டு ஆரியனை பார்த்து, ஓ மை குட்னஸ், சோஷியல் லைஃப்ல ஹீரோவா இருக்கிற நம்ம ஆரி ஃபேமிலி லைஃப்ல ஜீரோவா? இதெல்லாம் நம்ம ஸ்டாஃப்ஸுக்கு தெரிஞ்சா உன் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் பதவியெல்லாம் காணாம போயிடும்ல. இதை சொல்லிவிட்டு மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான் சித்தார்த். இப்போது சித்தார்த்தின் சிரிப்பில் ஆரியனுக்கு கோபம் வர அவன் சித்தார்த்தை முறைத்தான். இதை பார்த்த சித்தார்த் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு, நீ என்ன வேணா சொல்றா, ஆனா மினி உண்மையிலே தைரியசாலிதான். ஆச்சி கூட உன்னை இதுவரைக்கும் அடிச்சதில்ல, ஆனா மினி உன்னை பார்த்து பயப்படவே இல்லை பாத்தியா என்றான். அப்போது ஆரியனின் கேபின் கதவு தட்டப்பட்டது. ஆரியன், கமன் என்று உள்ளே வர சொல்ல ஆரியனின் பிஏ உள்ளே நுழைந்தார். கையில் இருந்த ஃபைலை ஆரியனின் முன் வைத்து, சார், நீங்க கொண்டு வர சொன்ன நிமிஷா டீட்டெயில்ஸ் இதுதான். அதுல அவங்கள பத்தின எல்லா விஷயமும் டீட்டெயிலா இருக்கு என்றான். பிஏ இதை சொல்லிவிட்டு ஆரியன் பக்கத்தில் நின்றான். ஆரியன் பிஏவை புறப்படும்படி சைகை காட்டியதும் அங்கிருந்து கிளம்பினான். ஆரியன் ஃபைலை கையில் எடுத்தவுடன் சித்தார்த் அவன் கைகளில் இருந்த அந்த ஃபைலை பிடுங்கினான். ஆரியன் ஆச்சரியத்துடன் சித்தார்த்தை பார்க்க ஆரம்பித்ததும் சித்தார்த் ஆரியனை நினைவுபடுத்தி, இன்னைக்கு நிமிஷாவையும் நட்சத்திராவையும் பத்தி முழு உண்மையும் சொல்றேன்னு சொல்லிருக்க. முதல்ல நீ இந்த நிமிஷா யாரு என்னன்னெல்லாம் சொல்லு, அதுக்கப்புறம் இந்த ஃபைலை பாரு என்றான். ஆரியன், டேய், இது இம்பார்ட்டன்ட் ஃபைல், ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன், அப்புறமா சொல்றேன் என்று சித்தார்த்திடம் கூற, அதற்கு சித்தார்த் வேகமாக, இல்ல, நீ முதல்ல நிமிஷாவை பத்தி என்கிட்ட சொல்லு, அவ கூட அப்படி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்றான். ஆரியன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு எழுந்து ஜன்னல் அருகே சென்றான். சில நிமிட மௌனத்திற்கு பிறகு, டியூட், உண்மையாவே இந்த நிமிஷாவுக்கு என்னதான் வேணும்னு எனக்கு புரியல. உண்மையை இப்ப சொல்ல ஆரம்பிச்சா நான் மொத்தமா அப்செட் ஆயிடுவேன் என்றான். சித்தார்த் எழுந்து ஆரியனிடம் சென்று ஜன்னல் வழியே பார்த்து கொண்டே கேட்டான். அப்போ ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நட்சத்திரா உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா, அவளை கொலை பண்ணது வேற யாரோ, ஆனா இந்த நிமிஷா ஏன் அத நீ செஞ்சன்னு நினைக்கிறா என்று கேட்டான். ஆரியன், சித்தார்த், அவ ஏன் இப்படி பண்றா, எதுக்கு இப்படி குறுக்குடா யோசிக்கிறா, எதுக்குமே என்கிட்ட ஆன்சர் இல்ல சித். நான் நட்சத்திராவை கொல்லல, அதுவுமே அவளுக்கு தெரியும் தான் என்றான். அவ வெளி உலகத்துல தன்னை வெளிக்காட்டி நடிக்கிற அளவுக்கு நல்லவ இல்ல. நட்சத்திரா மேல அவளுக்கு பொறாம. நட்சத்திராவுக்காக அவ எதுவுமே பண்ணதில்ல. அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம்தான் அவ வீடு வேலை எல்லாத்தையும் மாத்தினாங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சித்தார்த் ஆரியனின் தோளில் கை போட்டு, ஒன்னு சொல்றேன், நீ எப்படி நட்சத்திரா மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ சீக்கிரம் கோபப்படுவேன்னு தெரியும், ஆனா அதுக்காக யாரையும் கொல்ற அளவுக்கு நீ மோசமானவன் இல்ல.
உன்னால யாரையும் கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு உனக்கும் நக்ஷத்ராவுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு அது மட்டும்தான் எனக்கு தெரியணும் என்றான் சித்தார்த். சித்தார்த் சொல்வதை கேட்டு ஆரியன் முற்றிலும் அமைதியாகிவிட்டான். சித்தார்த் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் தன் டேபிளுக்கு வந்து தன் தலையை விரல்களால் அழுத்த ஆரம்பித்தான். பாகம் 45. ஆரியன் இப்போது தனது மௌனத்தை உடைத்தபடி சித்தார்த்திடம், யூ ரிமெம்பர், 4 வருஷத்துக்கு முன்னால நாம லண்டன்ல படிக்கிறப்ப நக்ஷத்ரா தான் நமக்கு நிமிஷாவை இன்ட்ரோ பண்ணா என்று சொல்ல, இதை கேட்ட சித்தார்த் ஆரியனின் முன் அமர்ந்து அவனிடம், ஆமா ஞாபகம் இருக்கு, அதுக்கென்ன என்று கேட்டான். ஆரியன் சித்தார்த்தை பார்த்து, அதுக்கென்னவா, எல்லாமே அங்கிருந்துதான் ஆரம்பிச்சது. அன்னையிலிருந்து நாங்க அதிகம் பேசிக்க ஆரம்பிச்சோம். நிமிஷா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா அப்ப நிமிஷா மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. நான் அவ சிஸ்டரை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சா, நக்ஷத்ராவை சீட் பண்ண ஆரம்பிச்சா என்றான். ஆரியனின் வார்த்தைகளை கேட்ட சித்தார்த் ஆச்சரியமடைந்தான். இதெல்லாம் எப்படா நடந்துச்சு, எனக்கு எப்படி தெரியாம போச்சு என்று ஆரியனிடம் கேட்க, ஆரியன் நாற்காலியில் வசதியாக அமர்ந்தபடி நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான். அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னா, நக்ஷத்ரா பர்த்டே பார்ட்டியில நீ எதனாலேயோ சீக்கிரமா கிளம்பிட்ட. நான் அன்னைக்கு நிறைய குடிச்சேன். இது நிமிஷா பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. வேணும்னா என் ட்ரெஸ்ல அவ ட்ரிங்க்ஸ ஊத்தினா. நான் செம்ம போதையில இருந்தேன். அவளே வாங்க ரூமுக்கு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டா. நானும் போயிட்டேன் எனும்போது சித்தார்த் வாயை பொத்தி கொண்டு, அவளை என்னமாச்சும் பண்ணிட்டியா ப்ரோ என்று கேட்க, முழுசா பேச விடு சித் என்ற ஆரியன் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தான். நான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரப்ப நிமிஷா அங்க நின்னுகிட்டு இருந்தா, செட்யூசிங் சீத்ரோ நைட்டியோட. நான் ட்ரிங்க்ஸ் எடுத்திருந்தேன். ஆனா அதே நேரம் கான்சியஸ்னஸ் இருந்துச்சு. நிமிஷாவை இப்படி பார்த்தப்புறம் கூட நான் என் கண்ட்ரோல மிஸ் பண்ணல. அவளும் குடிச்சிருந்தா, அதனால அவ இப்படி நடந்துக்கிறான்னு நினைச்சேன். ஆனா அவ வேற என்னவோ பேசி ப்ரப்போஸ் பண்ணி என்ன மயக்க ட்ரை பண்ணா. நான் அவ அக்காவை தான் லவ் பண்றேன்னு நிறைய சொல்லியிருந்தேன். அவ எதுவுமே கேட்கிற மனநிலையில இல்ல. எனக்கு ரொம்ப கோபம் வரவும் அவளை ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் நக்ஷத்ரா கூட வந்து அவளை அந்த ரூமை திறந்து விட சொன்னேன். இதுதான் அந்த பார்ட்டியில நடந்துச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் டே நான் நக்ஷத்ராவை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போக போனப்ப அங்க நிமிஷா தான் கதவை திறந்தா. ஹோட்டல் ரூம்ல நடந்த எதையும் அவ நக்ஷத்ராட்ட சொல்லல. என்னை பார்த்த உடனே நிமிஷாவுக்கு கோபம் வர, என் காலரை புடிச்சு என்ன வேண்டான்னு சொல்லிட்டல, என்கிட்ட என்ன குறை, என் அழகுல என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன வேணான்னு சொல்ற, உன்னை விட மாட்டேன், உன்னை நான் பழி வாங்குவேன்னு மிரட்டினா. என்ன பழி வாங்கணும்னு நிமிஷா சொன்னதுக்கு அர்த்தம் அப்ப எனக்கு புரியல. எனக்கு நல்லா வேணும் என்று ஆரியன் சொல்ல, ஆரியனின் பேச்சை கேட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்த சித்தார்த் அவனிடம், ஆரி இவ்ளோ நடந்திருக்கா? அன்னைக்கு பார்ட்டியில என்னாச்சுன்னா, நீ பார்ட்டியில இருந்து கிளம்பிட்டேன்னு அந்த நிமிஷா வந்து என்கிட்ட சொன்னா. அதான் நானும் கிளம்பினேன். நல்லவேளை ஆரியா, யார் செஞ்ச புண்ணியமோ நீ அந்த விச்கிட்ட இருந்து அன்னைக்கு தப்பிச்சிருக்க. இல்லைன்னு வெயி, நீ அவளை ரேப் பண்ணேன்னு உன்னை மானக்கேடு பண்ணிருப்பா அவ. நீ அவளை ரிஜெக்ட் பண்ணது அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி சைக்கோ மாதிரி நடந்திருக்கா. ஆரியன் தலையை ஆட்டினான். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவ இப்ப வர என்ன துரத்துறது நிறுத்தல. அவளை லாஸ்டா பார்த்தது லண்டன் ஜெயில. அங்கேயும் வந்து நக்ஷத்ராவை கொன்னதுக்கு என்ன பழி வாங்கியே தீர்வேன்னு சொன்னா. ஆனா ஒரு வாரம் கழிச்சு நான் நிரபராதின்னு தெளிவா நியூஸ்ல வந்தத அவ பார்க்கவே இல்லையா? இல்ல வசதியா மறந்துட்டு இப்படி நடந்துக்கிறாளான்னு தெரியல. நான் ரிலீஸ் ஆகிட்டேன், என் மேல இருந்த எல்லா ரிப்போர்ட்டும் செல்லாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. லண்டன் போலீஸ் என்ன நம்ம இந்தியன் போலீஸா? மால் வெட்னா வெளியில ரிலீஸ் பண்றதுக்கு? இது எதுவுமே புரியாம பேய் மாதிரி திரியிறா. எனக்கு ஒன்னும் புரியல. அவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது என்றான் ஆரியன். இதை கேட்ட சித்தார்த், எனக்குமே புரியல. நிமிஷாக்கு என்னதான் பிரச்சனை? இன்னொன்னையும் கேட்க நினைச்சேன். நக்ஷத்ராவுக்கு ரத்தம் எப்படி வந்துச்சு? நான் நியூஸ்ல பார்த்தேன். ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியல. உன்கிட்ட அதை பத்தி நான் பேசவும் இல்லை. இப்பதான் பேசுறேன். அதான் கேக்குறேன். சொல்லு, அவளுக்கு எப்படி பிளட் வந்துச்சு என்று ஆரியனிடம் கேட்டான் சித். ஆரியன் அதற்கு, ஒன்னும் இல்ல, மை பேட் லக். 2-3 நாளா நான் அபார்ட்மெண்ட்டுக்கு போகல. அன்னைக்குன்னு பார்த்து அங்க போனேன் என்று சொல்ல,
சித்தார்த் குழப்பத்துடன் மீன்ஸ் என்று கேட்டான். ஆரியன் சித்தார்த்தை பார்த்து, நாம 2 பேரும் படிப்பை முடிச்சுட்டு இந்தியா வந்திருக்கணும். இல்லடா, அப்படி வந்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன். ஆனா அப்ப நான் நக்ஷத்ரா மேல பைத்தியமா இருந்தேன். அதனால இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அவதான் நம்ம லண்டன்லயே செட்டில் ஆவோன்னு சொன்னான். அதனாலதான் ஆச்சி ஐயா கிட்ட கூட நான் இந்தியாவுக்கு திரும்ப வரமாட்டேன்னு சொன்னேன். அவ மேல இருந்த பைத்தியத்துல நான் ஆச்சி ஐயாவை பத்தி கூட யோசிச்சு பார்க்கல. நான் ரொம்ப செல்ஃபிஷா யோசிச்சேன். ஆச்சி ஐயா என் மேல உள்ள பிரியத்தால இதுக்கு கூட ஓகேன்னு சொன்னாங்க. இந்தியா போன பிறகும் நானும் என் ஒர்க்ல பிஸி ஆயிட்டேன். ஏன்னா அப்பதான் நானும் நக்ஷத்ராவும் ஃபியூச்சர்ல நல்லா இருப்போம். அதுக்காகவே நான் பெருசா யோசிச்சு பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் நான் நக்ஷத்ராவை அடிக்கடி மீட் பண்ண முடியல. அவளை மீட் பண்ணணும்னு கூட எனக்கு தோணவே இல்லை. எப்பவுமே நக்ஷத்ரா இதுக்காக என் கூட நிறைய சண்டை போடுவா. அந்த நேரத்துலதான் எனக்கும் நக்ஷத்ராவுக்கும் நடுவுல இருக்கிறது ஜஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும்தான் தோணுச்சு. அது லவ் இல்லடா, ஜஸ்ட் அட்ராக்ஷன். அவ மேல எனக்கு வேற எந்த ஃபீலிங்குமே வரல. அவ எனக்கானவ, என்னை விட்டு போக கூடாது, இப்படி எதுவுமே தோணல. அவ ரொம்ப கிளிங்கி டைப்டா, கம்ப்ளீட்லி டிபெண்டட் ஆன் மீ. ஒரு நாள் இதெல்லாம் இனி செட் ஆகாதுன்னு தோணுச்சு. அதனால அவ அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவளை மீட் பண்ணி இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு நாம பிரிஞ்சிடலான்னு சொன்னேன். ஆனா அவ ஒத்துக்கல. நிறைய அழுதா. இன்னும் ஒரு சான்ஸ் கூட ஆரின்னு ரெக்வஸ்ட் பண்ணா. அப்பதான் நானும் அவளும் லிவின்க்கு மூவ் ஆனோம். அதுவுமே பெரிய டிஃபரன்ஸ் தரல. நான் என் பிசினஸ்ல தீவிரமா இருந்தேன். அப்ப ஆச்சியும் ஐயாவும் என்னை நம்பி நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்தாங்க. நான் அவங்கள ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சென்னைக்கு வரமாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணிருந்தேன். இப்ப என்னை நம்பி அவங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களை நான் சரியா பண்ணாட்டி அதுவும் தப்பா போயிடும். அதனால நான் பிசினஸ்ல பிஸியா இருந்தேன். நக்ஷத்ரா என் அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தா. நான் எப்பயாவது ஒரு தரம் அங்க போவேன். உனக்கு தெரியும்ல சித், நான் எப்பயும் பிரைவசிக்காக ஒரு அபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன்ல. மீதி நேரம்லாம் நான் என் பர்சனல் அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவேன். இது ஒரு 1 இயராவே இப்படிதான் போயிட்டு இருந்தது. இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டே இருந்த ஆரியன் சட்டென அமைதியானான். மௌனமாக அவனை பார்த்த சித்தார்த், ஏன் சைலண்ட் ஆகிற, கண்டினியூ என்றான். ஆரியன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். ஒரு நாள் திடீர்னு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தப்போ நக்ஷத்ரா உள்ள இருந்துகிட்டே கதவை திறக்கல. அப்புறம் என்கிட்ட சாவி இருக்கிறதால அதை யூஸ் பண்ணி கதவை திறந்து உள்ள போனேன். என் ரூம்ல நக்ஷத்ரா இருந்தா. எப்படி இருந்தா தெரியுமா? அவ லவர் கூட. அதுவும் எப்படி? தே ஆர் மேக்கிங் லவ் மேன். நான் பார்த்துட்டேன். நான் உள்ள வர சத்தம் கேட்டு 2 பேரும் உஷாரானாங்க. நக்ஷத்ரா என்னை பார்த்ததுமே ஷாக் ஆனா. அப்பதான் எனக்கு சுருன்னு கோபம் தலைக்கேறிச்சு. எனக்கு நக்ஷத்ரா அந்த ஆளோட இருந்ததுல கொஞ்சம் கூட கோபம் வரல. இதெல்லாம் அவளோட அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கணும். இங்க எதுக்கு அந்த வேலையை பண்ணணும்? அதுவும் என்ன லவ் பண்றதா சொல்லிட்டு என் பெட்ல இன்னொருத்தனோட. ஆத்திரம் தாங்க முடியலடா. உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுது தானே என்று கேட்க சித்தார்த் அமைதியாக தலையை அசைத்தான். ஆரியன் மீண்டும் தொடர்ந்தான். நான் அதே ஆத்திரத்தோட அங்கிருந்து ஹாலுக்கு வந்தேன். நக்ஷத்ராவும் பாத்ரூம் போட்டுக்கிட்டு என் பின்னாடியே வந்தா. அந்த கன்றாவிய பத்தி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா. அவளுக்கு இதுல இஷ்டமே இல்லைன்னும், அந்த ஆள் அவளை ஃபோர்ஸ் பண்ணினான்னு, அவங்கிட்ட இவ சிக்கிட்டதாகவும், பிளாக்மெயில் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னா. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் கம்பல்சன்ல நடக்குதா இல்ல மியூச்சுவலா நடக்குதான்னு நேர்ல பார்த்தா நமக்கு தெரியாம போயிடுமா என்ன? Am I looking like an idiot to them? நக்ஷத்ரா இப்படி பேச பேச அந்த ஆளுக்கு கோபம் வந்து அவ தொண்டையை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சான். எனக்கு ஷாக் ஆயிருச்சு. முதல்ல 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, வேற எங்கேயாவது போய் இந்த டிராமாவை போடுங்கன்னு சொல்லிட்டேன். நான் ஒழுங்கா தானே பேசினேன் சித். நக்ஷத்ரா தப்பு பண்ணா, என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறமும் அவளை அடிக்க கூட செய்யாம வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு தானே சொன்னேன். அவ செஞ்சதுக்கு அவளாவே வெளியே போயிருக்கணும் தானே. ஆனா அவ போக மாட்டேன்ட்டா. ப்ளீஸ் ஆரி, என்னை நம்பு, நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன். இந்த ஆள் என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் இப்படியெல்லாம் செஞ்சாருன்னு கெஞ்ச ஆரம்பிச்சா. இதை பார்த்து அந்த ஆளுக்கு ஆத்திரம் வந்ததும் அவங்கிட்ட இருந்த துப்பாக்கியை வெளியெடுத்தான். அவன் ஹேண்ட் கன்னை எடுத்ததுமே எனக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அவன் துப்பாக்கிய நக்ஷத்ரா தலையில வச்சிருந்தான். நான் நக்ஷத்ராவை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணேன். எனக்கும் அவனுக்கும் நடுவுல ஃபைட் போச்சு. ஃபைட்ல அவன் துப்பாக்கியை எனக்கு எய்ம் பண்ணான். நான் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துட்டேன். அவன் ட்ரிக்கரும் பண்ணிட்டான். அந்த சின்ன கேப்ல புல்லட் நக்ஷத்ரா தலையில போயிடுச்சு. அவ ஸ்பாட் டெட்.
அவ செத்துட்டானதும் அந்த ஆள் ஓடிட்டான். அவ சாகும்போது நான் கூட நின்னுக்கிட்டு இருந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என் மேல முழு பழி வந்துருச்சு. சித்தார்த் இப்போது ஆரியன் சொன்னதை கேட்டு ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, லண்டன் போலீஸ் லேஸ்ல விட மாட்டாங்களே, அப்புறம் எப்படி மச்சான் அதுல இருந்து தப்பிச்ச? எப்படி உன்னை நான் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ண என்று கேட்டான். அதற்கு ஆரியன், ஐயாவும் உன் தாத்தாவும் 2 பேரும் லண்டனுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஐயா என் ரூம்ல நிறைய இடத்துல சீக்ரெட் கேமரா வச்சிருந்திருக்காரு. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நடந்த எல்லாமே கேமரால இருந்ததால எனக்கு ப்ரூவ் பண்ண சிரமம் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நான் கில்ட்டின்னு சொல்லி நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணேன். ஐயா தான் இந்த விஷயத்தையெல்லாம் பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம என்னை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா இதெல்லாம் செஞ்ச ஐயா அதுக்கப்புறம் என்னை நம்புறதையே நிறுத்திட்டார். இப்பவும் ஐயாக்கும் ஆச்சிக்கும் என்ன பிடிக்கும் தான், ஆனா முதல்ல இருந்த அளவுக்கு இல்ல. கேஸ் நடக்கிறப்ப என்னோட ட்ரிங்க்ஸ் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட், நக்ஷத்ராக்கு முன்னாடி எனக்கு இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் தோண்டிட்டாங்க. அதனால ஐயாக்கு இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே என் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கையும் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் என்றான் ஆரியன். இதை கேட்ட சித்தார்த் ஆரியனை பார்த்து, அதான் லண்டன்ல இருந்து சென்னை வந்ததும் அப்படியே மாறி போயிட்டியா? நல்லா ஜாலியா சில் பண்ணிட்டு இருந்த நீ அப்படியே சைலண்டா மாறிட்டியா? இவ்ளோ நடந்திருக்கு, இவ்ளோ கோத்ரூ பண்ணிருக்க, என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலல்ல என்று கேட்டான். ஆரியன் அமைதியாக டிராயரில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு எழுந்து ஜன்னல் அருகே சென்றான். சித்தார்த் சிறிது நேரம் ஆரியனை பார்த்து கொண்டே இருந்தான். பின் ஆரியனிடம் சென்று அவன் தோளில் கையை வைத்து, சரி விடு ஆரி, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இனி இதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். நக்ஷத்ரா மேல இருந்தது அட்ராக்ஷன் சொல்ற, ஓகே. இப்போ நீ மின்மினி மேல காட்டுறதுக்கு பேர் என்ன? அது லவ்வா இல்ல அதுக்கும் வேற ஏதாவது பேர் இருக்கா என்று கேட்டான். சிகரெட் புகையை வெளியேற்றிய ஆரியன், என்ன கன்றாவியான கேள்விடாது. மினி என் வைஃப் என்று சித்தார்த்தை பார்த்து கோபமாக சொன்னான். சித்தார்த் வேகமாக, சோ கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். மினி உன் வைஃப் மட்டும்தான். அப்ப நீ அவளை லவ் பண்ணல அப்படித்தானே என்று ஆரியனிடம் கேட்டான். ஆரியன் அவன் சொல்வதை கேட்டுவிட்டு சித்தார்த்தை கோபமாக பார்த்தான். பதில் எதுவும் சொல்லாமல் அப்படியே சிகரெட்டை பிடித்து கொண்டே இருந்தான். சித்தார்த் மீண்டும் ஒருமுறை, நீ நேத்து நைட்டு என்கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது இப்ப நக்ஷத்ரா பத்தி நீ சொன்னதை கம்பேர் பண்ணி பார்த்தா உனக்கு மின்மினி மேல இருக்கிறது ஜஸ்ட் அட்ராக்ஷனா தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் என்றான். சித்தார்த் சொல்வதை கேட்டு புகைப்பிடிப்பதை நிறுத்தினான் ஆரியன்.